to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரண்டாம் நாள் மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். We are glad to meet you all in the name of the Lord Jesus Christ, the second day of the series. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். Let's turn our attention to Luke chapter 13 and verse 4 and 5. Are those 18 upon whom the tower in Siloam fell and slew them, think ye that they were sinners above all men that dwelt in Jerusalem? I tell you, nay, but except ye repent, ye shall all likewise perish. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை அவர் தன்னுடைய வார்த்தையிலே சுட்டிக்காட்டினார். When Lord Jesus Christ was on this earth, the incident which took place on the time, he pointed out this. ஒரு கோபுரமானது விழுந்து போனது. A tower fell down. அந்த கோபுரம் சீலோவாமிலே இருந்தது. That tower was in Siloam. அது இடிந்து விழுந்த பொழுது அதிலே நம்பி அதிலே வாழ்ந்து கொண்டிருந்த அதன் அருகே நின்று கொண்டிருந்த 18 எருசலேமின் குடிகள் செத்து போனார்கள். When it fell down, all those who were standing nearby, the dwellers of Jerusalem, those who believed the tower and those who were staying downwards, they all died. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையிலே இந்த காரியத்தை எடுத்து பேசினார். Lord Jesus Christ spoke about this thing. இவைகளை குறித்து நேற்று இரவிலே நாம் ஓரளவு சிந்தித்தோம். Last night we meditated about these things. இந்த கூட்டத்தொடருடைய தலைப்பு சீலோவாம். The series of this meeting is Siloam. இந்த எருசலேமில் இருந்த ஜனங்களில் இந்த 18 பேர் செத்து போனார்களே, இவர்கள் குற்றவாளிகளா பாவிகளா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பினார். He raised up a question. Those who were in this Jerusalem, they all died. Are they sinners or they accusers? அவர்கள் பாவிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Do you think that they are sinners? இல்லாவிட்டால் குற்றவாளிகள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? Are you think that they are the accusers? அப்படி அல்லவென்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். I tell you, nay. ஏனென்றால் அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, பாவிகளும் அல்ல. They are not accusers, they are not sinners. நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் நீங்களும் அவர்களைப் போலவே ஒரு நாள் கெட்டுப் போவீர்கள், அழிந்து போவீர்கள். Except ye repent, ye shall all likewise perish, or you will be corrupted. அந்த மனிதர்கள் குற்றவாளிகளும் அல்ல, பாவிகளும் அல்ல, ஆனால் மனம் திரும்பாத ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்கள் என்று இயேசு சுட்டிக்காட்டினார். That people were not sinners, they were not accusers, but Jesus point out that they are the people, those who didn't repent. ஆன்மீக வாழ்வு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொடங்குகிறது என்று சொன்னால் அதனுடைய முதல் பகுதியே மனம் திரும்புதல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். When we say a spiritual life begins in a person, the beginning step is this repentance. மனம் திரும்பினான் என்று ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ சொல்லுவார்களானால் சிலுவையை பார்க்காமல் அவர்கள் மனம் திரும்பினேன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரியம். If a man or a woman says that I have repented, unless they saw the cross, it cannot be accepted. சிலுவையை பார்க்காதவன் மனம் திரும்பினவன் என்று ஒத்துக்கொள்ள இயலாது. It cannot be accepted. Those who haven't seen the cross, they are not repented. ஏனென்றால் வாழ்வின் மனம் திரும்புதல் சிலுவையிலிருந்து தான் தொடங்குகிறது. Reason is repentance begins from the cross. இயேசுவின் ரட்சிப்பின் பணியே அந்த சிலுவையில் தான் தொடங்க ஆரம்பித்தது. The steps of the salvation started only on the cross. அவர் அற்புதங்களை நடத்தினார். He did miracles. அதிசயங்களை செய்தார். He had done wonders. மரித்தோரை எழுப்பினார். He raised up all the dead ones. இன்னும் அவர் செய்த அற்புதங்களை எழுத முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says that we cannot write all the miracles which he did. அப்படிப்பட்ட அற்புதங்கள் மூலமாக ஒரு மனிதனை மீட்டுக்கொள்ள முடியவில்லை. Through all these miracles, person cannot be redeemed. அதற்கு பின்பு இயேசு சிலுவைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். After that, Jesus surrendered himself to the cross. அவருடைய கிருபாதார பலியானது ஒவ்வொரு மனுக்குலத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் மீட்கக்கூடிய ஜீவன் உள்ளதாய், சக்தி உள்ளதாய், வல்லமை உள்ளதாய் மாறினது. His propitiation became powerful that it may redeem all the person. ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The scripture says he tasted death for every man. உலகத்திலே பலவிதமான பலிகள் செலுத்தப்படுகிறது, அவைகள் மனிதனை மீட்க முடியாது. Many sacrifices are offered on this earth, but it cannot be redeemed man. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பழுதற்ற பலிதான் ஒரு மனிதனை மீட்க முடியும், அவனை பூர்ணத்துக்குள் வழி நடத்தவும் முடியும். Blameless sacrifice of Jesus alone can deliver a man, it can lead man to perfection. இங்கே மனம் திரும்பாவிட்டால் நீங்களும் அப்படியே கெட்டுப் போவீர்கள் என்று இயேசு மனம் திரும்புதலுடைய முக்கிய
சத்தியத்தை அவர் வலியுறுத்தினார். Here Jesus stresses the importance of repentance. Unless you repent, you shall also be perished. நான் நேற்று இரவும் சொன்னேன், மனம் திரும்புதல் என்பது சிலுவையை நோக்கி பார்க்கிறதுனால் கிடைக்கிற ஒரு தெய்வீக வல்லமை அனுபவம். I told you last night, and the repentance is the experience which we get looking at the cross. ஒரு மனிதன் நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேன், இல்லாவிட்டால் நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன், இல்லாவிட்டால் நான் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன், ஒரு சபையிலே நான் அங்கத்தினன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தங்கள் சரியில்லை. If a man say, I have repented, I have taken water baptism, I am a member in a church, I became a Christian, that explanation is not right. முதலாவது அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் சம்பவித்திருக்க வேண்டும். First thing is, here repentance must take place in his life. மனம் திரும்புதலின் துவக்கம் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சிலுவையில் தொடங்குகிறது. Beginning of repentance begins at the cross. அதாவது மனம் திரும்புதல் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் என்று மட்டும் எடுத்துக்கொள்ளக் கூடாது. வாழ்வின் முடிவு வரை அவனுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் பயிற்சிவிக்கப்பட வேண்டியது அவசியம். When we say repentance, it is not a beginning step which takes place in the life of a man, but it has to be practiced till the end. நீ ரட்சிக்கப்பட்டாயா? Have you saved? இந்த பிரதர் காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன் சொன்ன. I have saved during the period of this brother. நீ ஞானஸ்நானம் எடுத்தாயா? Have you taken water baptism? நான் பாஸ்டர் பால் அவர்களிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றேன். Have taken baptism at Pastor Paul? நீ அபிஷேகம் பெற்றாயா? Have you received anointing of அந்த Holy இடத்துல Ghost? ஜெபிக்கும் பொழுது எனக்கு கிடைத்தது. When they prayed in that place, I received it. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் சாட்டுகிறோம், பேசுகிறோம். We are speaking about an incident and a place for everything. ஆனால் இந்த மனம் திரும்புதல் என்கிறது மாத்திரம் ஒரு நாளில் நடக்கிற சம்பவம் அல்ல. But this repentance is not taken place at one incident. இந்த மனம் திரும்புதல் என்பது என்றைக்கு ஒரு மனிதன் மனம் திரும்பினானோ அவன் சாகும் வரை, இல்லாவிட்டால் இயேசுவை அவன் சந்திக்கும் வரை அவன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டிய ஒரு அனுபவம். When a person repented till his death or till he meets Jesus Christ, it is the experience which has to take place in his daily life. அதாவது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்வில் உள்ள ஒவ்வொரு தோல்விகளுக்கும் அவன் மனம் திரும்புதலை, ஒரு சுத்திகரிப்பை, ஒரு பரிசுத்தமாகுதலை அவன் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். For all the failures in his life, he has to take a sanctification, he has to take a holiness in his life for every repenting things. கடைசி வரை அவன் அதை பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். He has to receive it till the end. இதைத்தான் வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களிலே 7 சபைகளுக்கும் ஆவியானவர் எழுதுகிற சத்தியங்களை நாம் பார்த்தால், This is the truth when we see the Spirit of God writes to Revelation chapter 2 and 3. அந்த சபைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான ஆவிக்குரிய நிலையை பெற்றிருந்தது. They have received different spiritual experiences. ஆனால் இவைகளிலே 6 சபைகளுக்கு ஆவியானவர் பேசுகிறார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். Spirit of God speaks to 6 churches that you have to repent. நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு. They had very good spiritual experiences. ஊழியங்கள் உண்டு. They had good ministries. கொஞ்சம் பலன் இருந்து மறுதலியாமல் இருக்கிற வாழ்க்கை உண்டு. Though they have little strength, they didn't deny it. இப்படி பல அனுபவங்கள் இருந்தாலும் சில காரியங்களில் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் அங்கே சுட்டிக்காட்டுகிறார். Though they had all these experiences, the Spirit of God stresses saying that they have to repent. எப்படி ஒரு மனிதன் என்றைக்கு பிறக்கிறானோ, when a man borns on this earth, அவனுடைய ஓட்டம் முடிகிற வரை அவனுடைய சரீரத்திலே ஒரு இரத்த சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. till his race finishes, a purification of blood is taken place in his life. அவன் சாப்பிடுகிறான், He is eating, தூங்குகிறான், he is sleeping, பயணப்படுகிறான், he is traveling, வாழ்வின் பல பகுதிகளிலே அவன் கடந்து போகிறான். he is crossing many parts in his life. இப்பொழுது நாம் எல்லாரும் உயிரோடு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். Today we all are sitting alive here. எல்லாருடைய சரீரத்திலும் உங்களை அறியாமலே ஒரு இரத்த சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. Without your knowledge, purification of blood is taking place in your lives. இது எப்பொழுது நிற்கிறதோ அப்பொழுது அவன் வியாதியஸ்தனாய் மாறுகிறான். When it stops, he becomes sick. அது மிகுதியாகும் பொழுது அவனுடைய ஓட்டம் முடிந்து விடுகிறது, மரணத்தை சந்தித்து விடுகிறான். When it becomes more, he will face death. அதுபோல Likewise, இந்த மனம் திரும்புதல் என்கிற அனுபவத்தை நான் ஒரு நாளில் பெற்றுவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்பு மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அவனைப் போல நிர்கதியான மனிதன் யாருமே கிடையாது. saying that I have received repentance once, if he didn't repent in his life, there is no person wretched or miserable like him. மனம் திரும்புதலை மறுபடி பிறத்தல் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The word of God stresses saying repentance is born again. யோவான் 3:3 பார்க்கும் பொழுது, When we see John 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். unless a man born again, he cannot see the kingdom of God. அதாவது அது இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் எடுக்கிற அடுத்த ஜென்மம், அடுத்த பிறவி. It is the next birth which a man takes place on this earth. இந்த உலகத்தில் வாழும்படியாக நமக்கு ஒரு பிறவி நாம் எடுத்திருக்கிறோம். We have taken a birth that we may live on this earth. அடுத்து பரலோகத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு பிறப்பை நாம் பெற்றிருக்க வேண்டியது அவசியம். If we want to enter into the
kingdom of God, we have to take another birth for it. இந்த மனம் திரும்புதலுக்கு 7 தன்மைகள் செயல்பாடுகள் இருக்கிறது. There are 7 steps or 7 aspects for this repentance. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகி இருக்கலாம். You would have saved for so many years before. ஆவிக்குரிய ஜீவியத்திலே உங்களுக்கு பல அனுபவங்கள் இருக்கலாம். You may have different experiences in your spiritual life. உங்களுக்கு வேதத்திலே பல வித்தியாசமான விலையேற பெற்ற அனுபவங்களும் இல்லாவிட்டால் வேதத்தை குறித்த ஆழமான அறிவுகளும் இருக்கலாம். You may have deeper knowledge or different experiences about the scripture. ஒருவேளை இந்த மார்க்கத்திலே நீங்கள் அதிக வருஷமாக நிலைத்திருக்க கூடியவர்களாக இருக்கலாம். Or you may stay fast in this religion for so many years. ஒருவேளை ஆண்டவருடைய சேவையிலே உங்களை அர்ப்பணித்திருக்கலாம். You would have surrendered yourself to the ministry. ஆனால் எந்த நிலவரத்திலே இருந்தாலும் சரி, whatever may be your standard, எந்த சபை ஐக்கியத்திலே நீங்கள் இருந்தாலும் சரி, in whichever fellowship you may be in, ஆனால் மனம் திரும்புதலுடைய 7 அனுபவங்கள் என்பது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சத்தியம். the 7 steps of repentance or conversion must take place in your lives. அது இருக்கா? Do you have that? இப்பொழுது இருக்கிறதா? Do you have that now? அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பயிற்சிவிக்கிறீர்களா? Are you practicing it in your lives? அப்படி நீங்கள் பயிற்சியை விட்டால், if you didn't practice in your lives, இந்த உலக சரீரத்திலே சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவன், கிட்னி பாதிக்கப்பட்டவன் எப்படி இருப்பானோ அப்படித்தான் மனம் திரும்பின அனுபவத்தை பாதுகாத்துக் கொள்ளாத விசுவாசியும் ஊழியனும் சபையிலே ஒரு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவனாக, வியாதியஸ்தனாக, ஆன்மீகத்திலே தோல்வியுற்றவனாக வாழ்ந்து கொண்டிருப்பான். A person who is on this world, if his kidney is affected, how he will live? The same way, if a spiritual person is in this state, then he will also be affected person. ஆனபடியால்தான் ஆவிக்குரிய சபைகளில் இருக்கிற அநேகர் தடுமாறுகிறதை நாம் பார்க்கிறோம். So we can see many spiritual persons are stumbling in their lives. அவர்கள் மனம் திரும்புதல் என்று சொன்னால், ஐயோ நான் தப்பு செய்து விட்டேன், அவ்வளவுதான், அதோடு மனம் திரும்பி விட்டோம் என்று எண்ணுகிறார்கள். When we say repentance, they say I have committed sin. After that, they have repented. 2 கொரிந்தியர் 2 Corinthians 7 அதிகாரம் 7th chapter 10-11 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, when we say 10 and 11, அங்கே அந்த தேவனுக்கு ஏற்ற மனம் திரும்புதல், here it is said repentance unto God, ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல், repentance to salvation. அது குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது. The scripture says beautifully about this. ஒரு மனிதன் உண்மையாகவே அவன் மனம் திரும்பி இருந்தால், if a person truly repented, ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் அவனுக்குள் நடைபெற்று இருந்தால், if he had the repentance to salvation, இந்த அனுபவங்கள் இருக்க வேண்டும். வாசியுங்கள். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். For godly sorrow worketh repentance to salvation, not to be repented of, but the sorrow of the world worketh death. For behold, the selfsame thing that ye sorrowed after a godly sort, what carefulness it wrought in you, what clearing of yourselves, what indignation, what fear, what vehement desire, what zeal, what revenge. In all things ye have approved yourself to be clear in this matter. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the holy name of God. இந்த காரியத்திலே நீங்கள் இதை பயிற்சிவித்தால் நீங்கள் எல்லாவற்றிலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ண முடியும். If you practice these things in your life, then you can reveal yourself as a clear one. உண்மையான மனம் திரும்பின ஒரு மனிதனுக்குள்ளே இந்த 7 அனுபவங்கள் நிலைத்திருக்கும். If a person truly repented, then all these things will abide in him. உண்மையாகவே சிலுவையை பார்த்து ஒருத்த மனம் திரும்பி இனிமே நான் பாவம் செய்ய கூடாது, பாவம் செய்ய மாட்டேன் என்று தன்னை ஒருவன் அர்ப்பணித்திருந்தால், looking at the cross, if a person surrender himself that hereafter I will not commit sin, முதலாவது அவனுக்குள்ள நடக்கிற சம்பவம் என்னன்னா ஜாக்கிரதை. the first thing takes place in his life is carefulness. இதை நம்ம வெவ்வேறு விதத்துக்குள்ள நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். We have heard these things in different manner. ஒரு மனிதன் மனம் திரும்பினான்னா அவன் யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கிருந்தா திருப்பி கொடுத்துறணும். If he has received anything unjustly, he has to give it back. யார்கிட்டயாவது வருத்தங்கள் இருந்தா ஒப்புரவாகி கொள்ளணும். If he has any misunderstanding, then he has to go get தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடணும். He has to confess his sins. இப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் கேட்டது உண்மை. அது ஒரு விதத்துல ஒரு அனுபவம். It is true that you heard all these things. That's true.
ஆனா மனம் திரும்புதல் நிலைத்திருந்தால் But if you abide in this repentance, அவனுக்குள்ள ஒரு ஜாக்கிரதை இருக்கும். carefulness will be seen in him. எப்பொழுதும் அவன் ரொம்ப கவனமாகவே தன்னுடைய அடியை எடுத்து வைப்பான். Always he will be cautious in his every step. அது தொழிலாக இருந்தாலும் சரி, Whether it may be his அது business, குடும்ப வாழ்வா இருந்தாலும் it may சரி, be his family life, நண்பர்கள் மத்தியிலா இருந்தாலும் சரி, in the midst of his friends, சபை மத்தியில in இருந்தாலும் the சரி, midst of the church, தேவனுடைய வீட்டிலானாலும் சரி, whether it is in the house of God, அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஜாக்கிரதை தன்மை, தன்னைத்தானே அவன் எப்பொழுதும் காத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே தன்னை மறைத்துக் கொள்வான். he will be careful. Always he will preserve himself. He will hide himself. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். All those who are born of God will preserve himself. பவுல் பேசும் பொழுது உன்னை சுத்தமானாக காத்துக்கொள் என்று சொல்கிறார். When Saint Paul says, he says, keep thyself pure. முதலாவது கிறிஸ்தவ வாழ்வின் துவக்கமே மனம் திரும்புதல். அதிலே முதல் துவக்கம் ஜாக்கிரதை. The beginning of the Christian life is repentance. In that beginning thing is carefulness. நீங்கள் தடுமாறி விட்டு அவனால் அவளால் இவளால் என்று நீங்கள் சொல்ல முடியாது. You are stumbled saying that it is because of this person and that person. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். All those who have committed sin will die. அவனுடைய ஆத்துமாவுக்கு அவனவன் தான் உத்தரவாதி. They are responsible for their soul. அப்படினால் நீ ஆதாமையோ இல்லாவிட்டால் ஏவாளையோ இல்லாவிட்டால் பிசாசையோ அவர்கள் குற்றஞ்சாட்டினது போல மாறி மாறி நாம் சொல்ல முடியாது. We cannot accuse Adam or Eve or devil as they said. நீங்கள் மனம் திரும்பி இருந்தால் முதலாவது உங்களுக்குள்ளே ஒரு ஜாக்கிரதை இருக்கும். If you are repented, first thing is carefulness will be seen in you. இரண்டாவது குற்றம் தீர ஒரு நியாயம் சொல்லுதல் உங்களுக்குள்ளே இருக்கும். Secondly, you will have a clearing of yourselves. உன்னிடத்துல வந்து நீ இதை செய்ஞ்சிருக்க கூடாது இதை செய்யாதேன்னு சொல்றதல்ல, உனக்கு உள்ளேயே ஒரு கோர்ட் இருக்கும். You will have a court. No one will come and say that you should not do all these things. உனக்கு உள்ளேயே ஒரு நியாயம் சொல்லுதல் இருக்கும். நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது, செய்ய கூடாது, பேசி இருக்க கூடாது, பார்த்திருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாது. இது உனக்குள்ளேயே நடந்ததுக்கு வருத்தமும் நடக்க கூடாது என்கிற ஒரு நியாயம் சொல்லுதலும் உனக்குள்ளே உண்டாகும். You will justify yourself saying, I should not do it, I should not stand here, I should not see these things. நான் இதை போல செய்து என் வாழ்க்கையில நான் பட்ட கேவலங்கள் போதும். Enough, I had much doing all these things. உனக்குள்ளேயே ஒரு நியாயம் சொல்லுதல். You will have a justification. வேற யாரும் உனக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. It is not necessary that someone should come and tell you. ஏனென்றால் உன்னுடைய ஆத்துமாவோடு தேவன் இடைப்பட்டால் அந்த மனம் திரும்புகிற சிலுவையின் அந்த காட்சி இருக்குமானால் உனக்குள்ளேயே அடுத்து ஒரு நியாயம் சொல்லுதல் இருக்கும். If the Lord deals with your soul, then you will have a justification in your mind. மூன்றாவது உனக்குள்ளே ஒரு பெரிய வெறுப்பு உண்டாகும். Third thing is you will have a great hatred or indignation. பாவத்தை வெறுப்பாய். You will hate sin. உலகத்தை வெறுப்பாய். You will hate world. உலக மேன்மைகளை துறப்பாய். You will hate all the excellency of the world. இந்த உலகத்தினுடைய ஒவ்வொன்றையும் நீ இதனால நம்முடைய நித்திய ஜீவன் இழந்து விடக் கூடாது என்று பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு உனக்கு உண்டாகும். அதுதான் மனம் திரும்புதலுடைய முக்கிய அனுபவம். Because of this I should not lose my eternal life. Saying this you will start hating all these things. எத்தனை பேருக்கு பாவத்துல ஒரு வெறுப்பு இருக்கு? How many of you have hated towards sin? பாவத்தை வெறுக்கிற மனிதன் தான் கிறிஸ்தவன். All those who hate sin, they are the Christian. அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. They will have eternal life. ஒரு மனிதன் பாவத்தை வெறுக்காத பட்சத்துல பாவத்துக்குள்ளே மறுபடி போகும் பொழுது அவன் மனம் திரும்பினேன் என்று சொல்லுவதில்லை அர்த்தம் இல்லை. Unless a man hates this sin, if he says that I have repented, then it is of no use. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்திலே ஒரு வெறுப்பு இருக்க வேண்டியது அவசியம். In a spiritual man he should have hatred towards sin. எப்பொழுது ஆண்டவர் மோசேயோடு இடைப்பட்டாரோ, When Lord dealt with Moses, வேதம் என்ன சொல்லுகிறது? what the word of God says? கர்த்தர் அவனோடு இடைப்பட ஆரம்பித்த உடனே When the Lord started dealing with her, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்ன படுவதை அவன் வெறுத்தான். he hated that he is the son of Pharaoh. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்தான். He hated all the worldly things. ஆண்டவர் என்ன செய்கிறார்? What did the Lord do? அவர் மனிதனுடைய அக்கிரமத்தை வெறுக்கிறார், ஆனால் அவனையோ நேசிக்கிறார். He hated the iniquity of man, but he loves him. உண்மையான மனம் திரும்புதலுடைய முதல் அனுபவம் ஜாக்கிரதை. The first step of this repentance is carefulness. இரண்டாவது உனக்குள்ளேயே ஒரு நியாயம் சொல்லுதல். Second thing is you will justify yourself. மூன்றாவது உனக்குள்ளேயே பாவத்தை குறித்த ஒரு வெறுப்பு. Third thing is you will have hatred towards sin. ஒரு காலத்துல சிகரெட் குடிச்சவங்க சாராயம் குடிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஸ்மெல் பட்ட உடனே அவனுக்கு மூச்சு திணற மாதிரி இருக்கும். All those who are smoking once, all those who have tasted this liquor, if they drink this, they will have suffocation. ஒரு காலத்துல அதுல ஊறி போனது உண்மை, ஆனா இப்பொழுது அதை வெறுத்தது உண்மை. It's true that once they had interest, but now they have hated it. நாலாவது இந்த மனம் திரும்புதலுடைய முக்கியமான அனுபவம் தெய்வ பயம். The fourth thing is they will have godly fear. எவ்வளவு பயத்தை அது உண்டாக்குகிறது. How much fear it gives. அந்த அளவு ஒரு தெய்வ பயம் உள்ள ஒரு வாழ்க்கை தான் மனம் திரும்புதலை பாதுகாக்க உதவி செய்கிறது. It will help us to preserve this repentance. மனம் திரும்புதலை பாதுகாக்க வேண்டுமானால் ஒரு தெய்வ பயம் ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் முழுவதும் அவசியம். If we
have to preserve repentance, then a person should have godly fear throughout his life. எவ்வளவாக நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம்? How much are we fearing God? வேதம் என்ன சொல்லுகிறது? What the word of God says? யோசேப்புக்கு பாவம் செய்ய வாய்ப்புகள் கிடைத்தது. Joseph had chances to commit sin. பாவம் அவனை தேடி வந்தது. Sin was seeking after him. அந்த பாவத்தை செய்தால் இன்னும் அவனுக்கு மகிமையும் கனமும் கூட If கிடைத்திருக்கலாம். he commits sin, he would have get honor and glory. ஆனால் அவனோ பாவம் செய்யாமல் ஓடினான். But he didn't commit sin, but he was ஒரு free away from தேவனுடைய it. பிள்ளைக்குள் தேவனுடைய பயம் என்கிற அந்த மனம் திரும்புதலுடைய நான்காவது சக்தி இருக்குமானால் அவன் பாவம் செய்யாதபடி தன்னுடைய வாழ்க்கையை பயிற்சிவிப்பான். If a man has the fourth step of repentance, that godly fear, then he will preserve himself that he will not commit sin. ஐந்தாவது இதனுடைய அடுத்த பகுதி எவ்வளவு ஆவல் பரிசுத்தமாய் வாழுகிறதற்கு தெய்வீகமாக வாழ்கிறதற்கு ஆண்டவருக்காய் நிற்பதற்கு அவனுக்கு ஒரு வாஞ்சை ஆவல் உண்டாகிறது. He will have a vehement desire that he have to live godly for the Lord. அவனுடைய சிந்தை முழுவதும் இனி கர்த்தருக்காக நிற்கணுங்கிற ஒரு வைராக்கியம் உண்டாகிறது. He will have a great desire that he has to stand firm for the Lord. அவனுக்குள்ள இருக்கிற வாஞ்சை அடுத்ததாக பக்தி வைராக்கியத்தை உண்டாக்குறதாக ஆறாவது காரியம் சொல்லுகிறது. The sixth thing is the desire brings zeal in his lives. எவ்வளவு ஆவல் இருக்கு உங்களுக்கு கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்கிற எத்தனை பேருக்கு ஆவல் How இருக்கிறது? many of you have the zeal? உங்களுக்குள்ள இந்த ஆவல் இல்லன்னா ஒரு இன்ட்ரெஸ்டா இந்த கிறிஸ்டியன் லைஃப் இல்லனாலே நீங்க கிறிஸ்டியன் லைஃப்ல இருந்து நீங்க டைவர்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். If you don't have the zeal, if you are not interested in the Christian life, then it means that you are diverted from your Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கேம் மாதிரி. Christian life is like an interesting game. ஒரு அருமையான ஒரு டைம் கிடைக்காத உடனே அவன் ஆண்டவருக்காக நிற்பான். If time gets, he will immediately stand for the Lord. ஒரு சிலர்ல நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படிதான் இருக்கேன். அவன் முடிஞ்சு போன கேஸ் அது. If we ask how are you, they said I am in the same கிறிஸ்தவ manner. வாழ்க்கை விரக்தியின் வாழ்க்கை அல்ல. Christian life is not a life of hatred. அது ஒரு ஆண்டவருக்காக வாழும்படியான ஒரு நாட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை. It's a life which has a great desire and zeal that they have to live for the Lord. 10 நிமிஷம் கிடைச்சா அதை யூஸ் பண்ணுவான். If they get 10 minutes, they will use it. அரை மணி நேரம் கிடைச்சா அதை யூஸ் பண்ணுவான். If they get half an hour, they'll use it. ஒரு 2 நிமிஷம் தான் கிடைக்கினா கூட அங்கேயும் கண்ணை மூடி ஜெபிப்பான். Even if they get only 2 minutes, they'll close their eyes and pray. கர்த்தருக்காக நிற்கக்கூடிய ஒரு ஆவல் அது அவனுக்குள்ள பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணிடுச்சு. The desire which they have to stand for the Lord, it brings zeal in his lives. எத்தனை பேருக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கு? How many of you have this godly zeal? ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தை எத்தனை பேருக்கு How இருக்கு? many of you have the mind that we have to stand for the Lord? இது ஒரு பாவ உலகம். This is a sin of world இது of ஒரு sin. கொடூரமான உலகம். This is a terrible world. ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய ஜனங்களுக்கு வாழ முடியாத ஒரு உலகம். It is a world which cannot live, people those who cannot live for God. இது ஒரு பாபிலோன். This is a Babylon. இது ஒரு நோவாவின் காலம் போல உள்ள உலகம். This is a world which is like the period of Noah. இது லோத்தின் காலத்தில் உள்ள உலகம் போல இருக்கிற ஒரு சூழ்நிலை. This is the circumstances which is seen as a period of Noah. இதுல ஒரு சாதாரண மனிதன் சாதாரணமாக கிறிஸ்துவுக்காக நிற்க இயலாது. Ordinary people ordinarily cannot stand for Christ. அவன் ஆண்டவருக்காக நிற்க வேண்டுமானால் அவனுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் தேவை. If he has to stand for the Lord, then he needs godly zeal. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எகு புறப்பட்டு வரும்பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு தேவனுக்கு நிமித்தம் இருக்கிற பக்தி வைராக்கியத்தை என்னோடு கூட வந்து நின்று நீ பார். Receiving the anointing of Holy Ghost, when he stood, he said, "Come and see the godly zeal which I have." உன்னுடைய வேலைஸ்தலத்திலே பக்தி வைராக்கியமாய் நிற்க முடிகிறதா? Are you able to stand godly zeal in your உன்னுடைய work? தொழிலிலே நீ பக்தி வைராக்கியமாய் செயல்பட முடிகிறதா? Are you able to work godly zeal in your business? உன்னுடைய பிரதிஷ்டையிலே உன்னால் பக்தி வைராக்கியமாய் நிற்க Are முடிகிறதா? you able to stand godly zeal in your consecration? உனக்குள்ளே இருக்கிற ஒரு பரிசுத்தத்தின் அந்த தன்மையிலே உன்னால் நிற்க முடிகிறதா? Are you able to stand in the aspect of your holiness? விசுவாச வாழ்க்கையிலே பக்தி வைராக்கியமாய் நிற்க Are முடிகிறதா? you able to live with godly zeal in the life of faith? மனம் திரும்பினேன் என்று சொன்னால் உனக்குள்ளே ஆறாவது அனுபவம் சாகும் வரை நீ ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் நிற்பாய். If you say that you are repented, then till your death you will stand in the sixth experience, which மனம் is godly திரும்புவதுடைய zeal. ஏழாவது அனுபவம் எவ்வளவு கண்டிப்பு. The seventh thing is you will have much zeal. கடைசி அனுபவம் எவ்வளவு கண்டிப்பையும் அது உனக்கு உண்டாயிற்று. The last thing is a great revenge. ஒரு தேவனுடைய பிள்ளை மிகுந்த கண்டிப்புள்ளவனாய் மாறிவிடுவான். He will have much revenge. மனம் திரும்புதலை குறித்து About this repentance, யோவான் ஸ்நானகன் பேச ஆரம்பித்தான். John the Baptist started speaking. அந்த மனம் திரும்புதலை ஃபர்ஸ்ட் அவன்தான் இன்ட்ரோ듀ஸ் பண்றான். He is the one who introduces repentance. மனம் திரும்பு என்கிற வார்த்தையை அவன்தான் அதிகமாக He is உபயோகிக்கிறான். the only one who uses the word repentance. பழைய ஏற்பாட்டிலே திரும்பு என்ற வார்த்தையை நாம் அதிகமாக பார்க்க In the முடியும். Old Testament we can see turn. 1453 முறை பழைய ஏற்பாட்டிலே திரும்பு என்று கர்த்தர் பேசுகிறார். 1453 times Lord speaks saying that turn. வேதம் சொல்லுகிறது கள்ளத்தனமாய் மனம் திரும்பினார்களே அன்றி அவர்கள் உண்மையாக மனம் திரும்பவில்லை என்றும் சுட்டிக்காட்டுகிறது. Word of God stresses that they have turned, they have repented in a robbery manner. இங்கே சொல்லியிருக்கிறது எவ்வளவு கண்டிப்பை உண்டாக்கிற்று. How much revenge it has given. ஒரு மனிதன் சரியா மனம் திரும்பிட்டானா அவனுக்குள்ள ஒரு கண்டிப்பு இருக்கும். ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலை பற்றி பேசினார். மிகுந்த கண்டிப்புள்ள மனிதன். If a man is repented, then he will have a great revenge.
தவறுனா தவறுன்னு சொல்லுவான். He said if it's the mistake, it is wrong. எது தவறுனாலும் தவறுன்னு சொல்லுவான். Whatever may be wrong, he'll say it is wrong. அன்றைக்கு ஆட்சியில் இருந்த ஒரு மனிதன் தன்னுடைய தம்பி மனைவியை வைத்திருந்தான். People, those who are in that politics, he had his brother's wife. உடனே அதை கண்டித்தான். Immediately he rebuked it. நீ செய்தது தவறு. Whatever you have done is wrong. அவனை பிடிச்சு சிறைச்சாலையில போட்டாங்க. He put him into the prison. அங்கே அவனுக்கு சிரச்சேதம் பண்ணப்பட்டான். His head was beheaded. ஆனாலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பை விடல. But he didn't leave this revenge in his life. மனம் திரும்புதலை பேசினான், மனம் திரும்புதலை பயிற்சிவித்தான். He has spoken about this repentance and he practiced it in his life. அருமையான சகோதரனே சகோதரியே, Dear brother and sister, உன்னுடைய வாழ்விலே இந்த மனம் திரும்புதல் சரியாய் நடந்திருக்கிறதா? has this repentance taken place in your life clearly? நம்மில் அநேகர் தடுமாறுவதற்கு காரணம் இந்த ஏழுல ஏதோ ஒன்று தோல்வியாக இருக்கிறது. Many of us are slipping because we have something left behind. ஏதோ ஒரு வருடத்திலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறீர்களே, You are saying that I have repented some. உங்களுடைய வாழ்க்கையில இந்த மனம் திரும்புதலே 7 அனுபவங்கள் இருக்கிறதா? Do you have the 7 experiences in your lives? மனம் திரும்பினவர்கள் எல்லாம் இந்த 7 அனுபவங்கள் இன்றைக்கு இருக்குதுன்னு சொன்னா கை வைத்துங்க பார்க்கலாம். All those who are repented, all those who can say I have all these 7 experiences, just lift up your hands. இப்ப நெட் ரிசல்ட் நீங்க பாத்துக்கலாம், நீங்களே பார்க்கலாம். You can see the net results by yourselves. இதுதான் நிலவரம். This is your state. இதனால தான் கிறிஸ்தவன் தோற்று போறத பார்த்து மத்தவன் பரியாசம் பண்றான். Because of this, others mock of our failures. உன்னை குற்றம் சாட்டுறதுக்கு காரணம் என்ன? What is the reason that others are accusing you? உண்மையான மனம் திரும்பின வாழ்க்கை ஒருவனுக்கு இருந்தா உன்னை பார்த்து ஒருத்தன் கை நீட்ட முடியாது. If a person has true repentance, no one can கை நீட்டுதலும் நிபச்சொல்லும் உன்மேல் இராது என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says the reproaches will not be upon you. இதுதான் ஆன்மீகத்தினுடைய அஸ்திபாரம். This is the foundation of the spiritual life. இது இல்லாம நீ மாளிகை கட்டி நீ சீயோனோ எருசலேமோ போய் சேரவே முடியாது. Without this, you cannot go and reach Zion or Jerusalem. எபிரேயர் 6 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்திலே பார்க்கும் பொழுது, When we read in Hebrews chapter 6 verse 1 மனம் திரும்புதல் என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய அஸ்திபாரம். repentance is the foundation of a Christian life. இதுக்கு ஒரு கனி இருக்கிறது. மனம் திரும்பினா உன் லைஃப்ல ஒரு சேஞ்சிங் நடந்திருக்கும். அதுதான் இந்த 7 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். It has a fruit. If you are repentant, there will be a change in your life. That's what I told you about the 7 experiences. மத்தேயு 3:8 பார்க்கும் பொழுது, When we see in Matthew 3:8, ஒரு பெரிய திரள் கூட்டம் ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவனிடத்திலே யோவான் ஸ்நானத்திலே ஞானஸ்நானம் பெற வந்து விட்டார்கள். thousands of people came together to take water baptism from John the Baptist. அவர்களுக்கு இந்த பாவ அறிக்கை அவர்களுக்கு முக்கியமாய் தெரியவில்லை. Confession was not seen to be important to them. ஒரு சிலருக்கு பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். Some have confessed and they took water baptism. அவன் அவர்களை பார்த்து சொன்னான், Looking at them he said, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்துவிட்டு நீங்க ஞானஸ்நானத்துக்கு வாங்க. Bring forth repentance, fruits meet for repentance, then you can come for water baptism. ஞானஸ்நானம் முதல் அல்ல, மனம் திரும்புதலே முதல் அனுபவம். Water baptism is not first thing, repentance is the first thing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. to the holy name of God. அதற்காக தேவன் சிலருக்கு டைம் கொடுக்கிறார். For that Lord gives some time. வேதத்துல நீங்கள் வெளிப்படுத்தலே பார்க்கும் பொழுது, When you read in Revelation 22 அதிகாரம் 21 வசனத்துல, 22 chapter and verse 21, 2 அதிகாரம் 21 வசனத்துல 2 and verse 21, வேதம் என்ன சொல்லுகிறது? what the word of God says? நான் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன். I gave a space to repent. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதற்கு கர்த்தர் எத்தனையோ தவணைகளை உனக்கு கொடுத்திருக்கிறார். Dear brother and sister, the Lord has given many chances that you may repent. ஆனால் உனக்கோ மனம் திரும்ப விருப்பம் இல்லை. But you don't have the desire to repent. இன்றைக்கு மறுபடியும் உனக்கு ஒரு தவணை, ஒரு வாய்ப்பு, ஒரு அழைப்பு உனக்கு கொடுக்கப்படுகிறது. Today a calling, a chance has been given to you. அருமையான சகோதரனே சகோதரியே, Dear brother and sister, வேதம் என்ன சொல்லுகிறது? what the word of God says? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், இந்த தென்காசி கூட்டத்திலே 2வது நாளிலாகிலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிலுவையை நோக்கி பார்த்தால் உனக்கு நலமாயிருக்கும். The time which you get in the Tenkasi convention, if you utilize this time, if you look at the cross, then it will be good for you. நீ மனம் திரும்பினால் உனக்கு இன்றைக்கு இருக்கிற வியாதி உன்னை விட்டு போய்விடும். If you repent, and sickness which you had today will leave from you. ஏசாயா 19:22 சொல்லுகிறது, Isaiah 19:22 says, நீ திரும்பினால் குணமாவாய். if you turn, then you will be healed. யோபு 22:23 சொல்லுகிறது, Job 22:23 Job சொல்லுகிறது, 22:23 says, நீ மனம் திரும்பினால் உன் குடும்பம் திரும்ப கட்டி எழுப்பப்படும். if you repent, then your family will be built up again. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வருங்காலம், உன்னுடைய ஊழியம் எல்லாமே சீராக இருக்க வேண்டுமானால் உன் மனம் திரும்பின வாழ்க்கையும் சீராக இருக்க வேண்டியது அவசியம். If your life, if your family life, if your ministry, if it should be right, then your life of repentance must also be right. மனம் திரும்புதல் தான் மிகவும் முக்கியமானது பிரியமானவர்களே. Repentance is very much important, dearly beloved. ஆன்மீக வாழ்க்கை என்பது ஒரு
ஒரு குறிக்கப்பட்ட அனுபவத்தோடு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. Spiritual life is not with a certain experiences. Accepting Christ, it's not enough. அது வளர்ச்சி உள்ளது. It has growth. அதற்கு ஒரு நிறைவு உண்டு, பூரணம் உண்டு. It has a fullness, it has a perfection. அது இல்லாமல் ஒரு மனுஷனுடைய ஆன்மீகம் பூர்ணமடையாமல் அவன் நித்தியத்திலே மகிமையை பெற்றுக்கொள்ள இயலாது. Without this, a man cannot be perfected and he cannot receive glory in the eternal lives. அந்த சீலோவாம் கோபுரம், சீலோவாமிலே உள்ள ஒரு கோபுரம் விழுந்தது. A tower at Siloam fell. அதை மறுபடியும் தூக்கி எடுத்த தேவனால் முடியும். The Lord is able to lift it up again. நீ மனம் திரும்பினால் உன் வாழ்வு சரியாக வாய்ப்புகள் இருக்கிறது. If you have chances that you may repent. அடுத்ததாக Nextly, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் Isaiah the prophetical book, 8ஆம் அதிகாரம் chapter 8, 6, 7, 8 வசனங்கள் வாசிப்போம். 6, 7 and 8. இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேச்சீனையும் ரெமாலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால் இதோ ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசீரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவருடைய எல்லா கரைகளின் மேலும் புரண்டு யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இங்கே இரண்டாவது அடுத்த சீலோவாவின் அடுத்த அனுபவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Next experience of Siloam was said here. ஒன்று மனம் திரும்புதல். One is repentance. இரண்டாவது சீலோவாவின் தண்ணீர்கள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Secondly, it is said in plural that waters of Siloam. சீலோவா என்று சொன்னால் அது ஒரு நீரோடை, நீர் ஊற்று என்று அர்த்தம். When we say Siloam, it is a fountain or a spring. அது ஒரு நீரோடை தான், அது ஒரு ஊற்றிலிருந்து புறப்பட்டு வருகிற நீரோடை. It is a spring which comes out. நான் அதற்கு மற்ற அனுபவங்களை நான் வரும் நாட்களிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள In the விரும்புகிறேன். days to come, I would like to share all the other experiences. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது When we read in the scripture, பலவிதமான தண்ணீர்களை குறித்த சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. there's truth about many waters are said. இந்த உலகத்திலே பலவிதமான தண்ணீர்களை நீங்களும் பார்க்க இயலும். You can also see different types of waters in this world. ஒவ்வொரு தண்ணீருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது. Every waters have different characters or taste. ஒவ்வொரு தண்ணீருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கிறது. Every water had different taste. அதுபோல Likewise, வேதத்திலே சொல்லப்பட்ட தண்ணீர்கள் அடங்கிய சத்தியத்துக்குள்ளும் சத்தியங்களிலே பல வித்தியாசங்கள் இருக்கிறது. truth which is contained with this water has different truth. வேதத்திலே நீங்கள் பார்த்தால் When we see in the scripture, சீலோவாவின் தண்ணீர்களை இப்பொழுது வாசித்தோம். now we read waters of Siloam. இன்னொரு பகுதியிலே இஸ்ரவேலின் தண்ணீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In other words, it is said the waters of Israel. இன்னொரு பகுதியிலே யோர்தானின் தண்ணீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In other way, it is said waters of Jordan. இன்னொரு இடத்திலே பெத்லகேமின் தண்ணீர் என்று In சொல்லப்பட்டிருக்கிறது. other place, it is said waters of Bethlehem. இப்படி நீங்கள் ஒரு 10-15 விதமான தண்ணீர்களை நீங்கள் பார்க்க முடியும். Likewise, you can see 10 or 15 types of waters. இப்போ உங்க கையில கூட பலவிதமான பாட்டில் இருக்கும். ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு கம்பெனி பாட்டிலா இருக்கும். You may also have different types of bottles in your hand. It is of different companies. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. Everything has different taste. ஒண்ணுல கெமிக்கல் கூட இருக்கும். One thing has more chemical. சிலர் விவரம் தெரியாமலே எக்ஸ்பைரி ஆன டேட் உள்ள தண்ணியை கூட குடிச்சிட்டு படுத்து கிடப்பாங்க. Without knowledge, some will use the water which the date has been expired. அதுபோல பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற சபைகளும் இருக்கிறது. Likewise, அதெல்லாம் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போன கதைகள். Likewise, people those who are living in the law or also living, they are expired புதிய period. ஏற்பாட்டுல வந்த பின்பு கூட After coming to New Testament period, பலவிதமான தண்ணீர்கள் இந்த சத்தியங்களிலே வித்தியாசங்களை நீங்கள் உணர வேண்டியது அவசியம். many tastes, you have to realize different truths in this truth. இந்த சீலோவாம் இந்த தண்ணீர்கள் The waters of Siloam, எருசலேமின் உயர்ந்த பகுதியிலிருந்து தாழ்ந்த பகுதியை நோக்கி வருகிறது. it was coming down from the top of Jerusalem to the lowest place. திரபாயோன் என்கிற ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து அது புறப்படுகிறது. It is started from the wilderness called Therophaim. அது கடைசியாக ராஜாவின் குளத்துல வந்து சேருகிறது. At last it come and reach the pool of king. அது வர்ற வழியில சீயோனை டச் பண்ணுது. On the way it touches Zion. அதுக்கு அடுத்து மோரியா மலையை டச் பண்ணுது. Next it touches the mountain of Moriah. இப்படியே அது எருசலேமுக்குள்ள வந்து கடைசியாக ராஜாவின் குளத்துல வந்து சங்கமமாகிறது. Likewise it came to Jerusalem. At last it come and reached the pool of the king. இதத்தான் சீலோவாவின் தண்ணீர்கள் என்று சொல்லுகிறது. It is said as waters of Siloam. இந்த சீலோவாவின் தண்ணீர்கள் மெதுவாய் ஓடுகிற தண்ணீர். This waters of Siloam run softly. இது யோர்தானை போல கரை புரண்டு ஓடாது. It is not overflow like Jordan. இதனுடைய தண்ணீர் மெதுவாய் ஓடுகிற ஒரு தண்ணீர். The waters will run very softly. பெந்தேகோஸ்தே சத்தியங்கள் என்பது ஒரு மெதுவான ஒரு சத்தியம். இதை அநேகர் அசட்டை பண்ணுகிறார்கள். The truth of this Pentecost, it's very soft or it's very slow, but many are despising it. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவர்கள் சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணுகிறார்கள். they despise the waters of Siloam. நான் இதுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். I would like to tell you one thing. நாகமானை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். We all know about Naaman. இந்த தண்ணீர்கள் என்கிற சத்தியத்திலே முதல் பகுதி ஞானஸ்நானத்தை காண்பிக்கிறார். The first thing depicts water baptism. யோவான் 5:5 பார்க்கும் பொழுது, When we read in John 5:5, ஒருவன் ஜலத்தினாலும்
ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். Unless a man enters the waters of baptism, except a man be born of water and of the Spirit, he cannot enter into the kingdom of God. தண்ணீரிலே ஒரு பிறப்பு இருக்கிறது. There is a birth in water. ஜலத்தினால் உள்ள பிறப்பு. A birth of water. இதை தான் தீத்து 3:5 பார்க்கும் பொழுது When we read in Titus 3:5, பவுல் சொல்லுகிறார் இது மறு ஜென்ம முழுக்கு என்று சொல்லுகிறார். he says it is the washing of regeneration. இங்கே நாம் ராஜாக்களின் புத்தகத்திலே படிக்கும்போது When we read in the book of Kings, அங்கே நாகமான் வருகிறார். here Naaman comes. இரண்டாம் ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே 2 Kings chapter 5, ஒரு குஷ்டரோகியான ஒரு மனிதன், a man who is a leper, அவன் ஒரு பராக்கிரமசாலி, he is a valiant man, அவன் ஒரு சேனாபதி, he is a leader of host, ஆனால் அவனுடைய சரீரத்திலே ஒரு பெரிய குஷ்டரோகம் தாக்கிவிட்டது. but leprosy was attacked him. அவனால் அதை சுகமாக்க முடியவில்லை. He couldn't heal. அதற்காக வாஞ்சித்தான். He desired for it. கடைசியிலே ஒரு சிறிய இஸ்ரவேலுடைய ஒரு சிறிய ஒரு பெண், ஒரு வேலைக்கார பெண் அவனுக்கு சுவிசேஷத்தை சொன்னாள். A servant girl of Israel, she declared gospel to him. அவனுடைய வீட்டிலே வேலை பார்த்த ஒரு இஸ்ரவேலுடைய ஒரு சின்ன ஒரு பெண். She is a very small girl, a little maid who was working in him. இஸ்ரவேலுக்கு போனால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், ஆண்டவர் அவனை குணமாக்குவார். When you go to Israel, there is a prophet, then the Lord will heal him. அவனுக்கு சுகம் கிடைக்கிறதுக்காக உடனே புறப்பட்டு வந்து விட்டான். That he may get healing, he started immediately. வந்த இடத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? When he came there, what was the commandment given to him? ஆன்மீகத்திலே மனம் திரும்பி ஒரு மனிதன் அடுத்த பகுதிக்கு வரணும் என்று அவன் ஆசைப்பட்டார். When a person repented, when he desired to come to the next step, அவன் எடுக்க வேண்டிய ஞானஸ்நானம் ஒன்று இருக்கிறது. there is a thing which he has to take, that is water baptism. அது சீலோவாவின் தண்ணீர்ல அவன் எடுக்க வேண்டும். He has to take it in the waters of Siloam. சீலோவாம் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். When we say Siloam, it means one who is sent. அனுப்பப்பட்டவன் அப்போஸ்தலன் என்று அர்த்தமாம். One who is sent is apostles. நன்றாக நீங்கள் சத்தியங்களை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is very much essential that you have to understand the truth clearly. சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன். Siloam means one who is sent. அனுப்பப்பட்டவன் அப்போஸ்தலன். One who is sent is apostle. இந்த தண்ணீர்ல இந்த சத்தியத்துல ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம். In this water, in this truth, you have to take water baptism. இரண்டாம் ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது When we read in 2 Kings chapter 5, நாகமானுக்கு அந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி ஒரு சத்தியத்தை சொன்னான். Elijah the prophet gave a gospel to Naaman. இது ஒரு குஷ்டரோகம். It is a leprosy. இதுக்கு நீ என்னைய தேடி வர வேண்டியதில்லை. It is not necessary that you have to come seeking after me. நீ போய் யோர்தானிலே நீ மூழ்கி விட்டு போய் விட்டு 7 தடவை மூழ்கி விட்டால் உனக்கு சுகம் கிடைக்கும், நீ போய் கொண்டே இருக்கலாம் என்றான். If you wash in Jordan 7 times, then you will be healed, you can go. அத கேட்ட உடனே அவனுக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது. As soon as he heard this, he was very much angry. 2 ராஜாக்கள் 5:12 அவன் சொல்லுகிறான், He said in 5:12, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்களை காட்டிலும் என் தேசத்தில் உள்ள தண்ணீர் நல்லது இல்லையா? Is not the water of my land is better than all the waters of Israel? அவனுடைய தமஸ்குவிலும் கூட சில நதிகள் ஓடினது. Even in the river of Damascus, many rivers were flowing. ஒன்று ஆப்னா, இரண்டாவது பர்பார். One is Abana, another one is Parpar. அவன் சொல்றான், தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் எவ்வளவு டேஸ்டான தண்ணி, அதுல நான் குளிச்சா எனக்கு சுகமாகாதா? He said Abana and Parpar, rivers of Damascus, is very much tasty. If I wash myself there, will I not be healed? அப்படி அவன் கேட்டான். He asked question this manner. கோபப்பட்டான், புறப்பட்டு போய்விட்டான். He got angry and he started. இன்றைக்கும் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு தெரிந்த சிறிய சத்தியங்களை வைத்துக்கொண்டு அநேகர் வாழ்கிறார்கள். Even today, the truth which they have known, they are living in that. இஸ்ரவேலின் தண்ணீருக்கும் தமஸ்குவின் தண்ணீருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. There is a great difference between the waters of Israel and the waters of Damascus. தமஸ்குன்னு சொன்னா இரத்தம் நிறைந்தவை என்று அர்த்தம். When we say Damascus, it's full of blood. அதுல உள்ள அந்த தமஸ்குனுடைய இன்னொரு அர்த்தம் எரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். The meaning of Damascus is they will have a itching sensation. ஆப்னான்னு சொன்னா கல்லு. Abna means stone. இப்படி கல்லான அனுபவங்கள், இப்படிப்பட்ட வித்தியாசமான சத்தியங்களை பூமியில நீங்கள் சபைகளிலே பல இடங்களிலே பார்க்க முடியும். You can see such experiences being filled with stone in different places. ஆனால் சீலோவாவின் நதிகள் தண்ணீர் என்று சொன்னால் ஒரு மனிதனை வாழ்வை சீர்படுத்தக்கூடிய சக்தி உள்ளது. But waters of Siloam, it has the power to set right the life of man. ஒரு மனிதன் சீலோவாவின் தண்ணீரை அசட்டை பண்ணினால் அவன் தன்னுடைய வாழ்வில் ஆன்மீகத்தை அசட்டை பண்ணுகிறான். If a man despises the waters of Siloam in his life, then he despises the spiritual life in his life. ஒவ்வொரு தண்ணீருக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு, ஒவ்வொரு மனம் உண்டு, ஒவ்வொரு சுவை உண்டு. Every water has different taste and different smell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. to the holy name of God. இன்றைக்கு நம்மிலே
எத்தனை பேர் இந்த சீலோவாவின் தண்ணீருக்கு நாம் இடம் கொடுக்கிறோம்? How many of you are giving room for the waters of Siloam? முதலாவது இந்த ஞானஸ்நானத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். First thing is, when you obey for the water of baptism, a great wonder will take place in your lives. அதை குறித்து நான் உங்களுக்கு இன்றைக்கு மாலை வேளையிலே பேச விரும்புகிறேன். And this morning I would like to desire to speak about this thing. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆன்மீகத்திலே அவன் வந்துவிட்டால் இரண்டாவது அவன் அடைய வேண்டிய அனுபவம் ஞானஸ்நானம். If the child of God come into the spiritual life, the second thing he has to attain is water baptism. சரியான ஞானஸ்நானம் அவசியம். A right water baptism is essential. இல்லாவிட்டால் அதை ஒரு பிறப்பு என்று சொல்லி இருக்கிறது. சரியான பிறப்பு அவசியம். It is said as birth, a right birth is essential. அதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is very much essential that you have to understand it clearly. ஜலத்தினால் ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். Except a man be born of water, he cannot enter into the kingdom of God. அந்த நாகமான் முதலாவது யோசித்தான். That man think first. முதலாவது கோபப்பட்டான். He got angry. அதன் பின்பு ஒரு ஆள் வந்து சொன்னா, இது என்ன பெரிய காரியம், ஏன் கீழ்ப்படிய கூடாது? After that one person said, is it a great thing, why should not you obey? வாழ்க்கை மாறுகிறதுக்கு நீ இது செய்ய கூடாதா? That your life may be changed, should not you do this thing? இது என்ன பெரிய கடினமான காரியமா? Is it a hard thing? சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறது ஒரு பெரிய காரியமா? Obeying the truth is a very big thing. தீர்க்கதரிசி முடியாத ஒரு காரியத்தை சொல்லி இருந்தால் நீர் அதை செய்ய பிரயாசப்பட்டிருப்பீர். If the prophet has said the thing which you cannot, you would have toiled to do it. ஆனா ரொம்ப சிம்பிள். யோர்தான் இல்ல ஒரு 7 தரம் முழுகிட்டு போன்னு சொல்றாரு. இது என்ன ஒரு 7 நிமிஷம் வேலை? அழகான உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைச்சிருமே. He said a very simple thing that you have to wash yourself in the river of Jordan for 7 times. If you spend 7 minutes, you will get a great deliverance in your lives. அவனுக்கு தமஸ்குவின் நதியின் தன்மையும் இஸ்ரவேலின் தண்ணீருடைய தன்மையும் அவனுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பார்வை இல்ல. He didn't have the sight that he may understand the rivers of Damascus and the waters of Israel. அவன் தண்ணீர்னா எல்லாமே ஒரே தண்ணீர் நினைச்சிட்டான். If it is water, he thought everything is equal. கடல்லையும் தண்ணீர் இருக்கு. There is water in the sea. அதை எவனாவது குடிக்க முடியுமா? Can anyone drink it? சாக்கடையிலும் தண்ணி தான் போகுது. அதை யாராவது யூஸ் பண்ண முடியுமா? Even the water is going in the gutter, can anyone use it? நம்ம ஊர்ல தாமிரபரணி போகுது. நம்ம எல்லாரும் யூஸ் பண்றோம். Tamarabani river is going here, we all are using it. அதுபோல likewise சத்தியங்கள் பல விதங்களிலே போதிக்கப்படுகிறது. எல்லா சத்தியங்களும் உங்களை எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்கும். Truths of preaching in different manner that may take you in some other place. முதலாவது இந்த தண்ணீர்கள் சீலோவாவின் தண்ணீர்களை குறித்த பார்வை, அறிவு, ஞானம், விளக்கம் முக்கியம். First thing is you should have a knowledge, you should have a sight, understanding, revelation is much essential about this waters. இந்த தண்ணீர்களை குறித்த ஒரு தெளிவான சத்தியம் உனக்கு தெரியாத பட்சத்துல நீங்கள் பேசிக்கொண்டு புலம்பிக் கொண்டு கீழ்ப்படியாமல் போய் கொண்டே இருப்பீர்கள். Unless you have a clear understanding about this water, you will lament, you will not obey and you will go off. நாகமானுக்கு அந்த வேலைக்காரன் வந்து சொன்னா, இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். That servant came and told to Naaman, it's a very simple concept. உடனே நேரா இறங்கி போய் தண்ணியில இறங்கினா 7 தரம் முழுகி வெளியே வரும்போது அருமையான சுகம் கிடைத்தது. Immediately he went down into the water. When he was immersed 7 times, he got a clear healing. நான் கேரளால ஒரு மீட்டிங் போயிருந்தபோது When I went to Kerala for a meeting, ஒரு ஊழியக்கார சகோதரன் சாட்சி சொன்னார். one servant of God testified. அருமையான ஒரு சாட்சி, நான் அடிக்கடி பேசுவேன். It's a very good testimony. I used to speak about this very often. அவங்க அம்மாவுக்கு சரீரம் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு அரிப்பு. Her mother had a itching sensation in his body. ரொம்ப நாற்றம் எடுக்கும். There was a bad smell. அதனால பிள்ளைகளே தாயை பார்க்க வேதனைப்படுவாங்க. So the children used to grieve to see her mother. அவங்க சாப்பாடு பொங்கி வைப்பாங்க. She will cook. அவங்க போட்டு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. அவங்க கையையும் காலையும் பார்த்த உடனே அப்படியே பிளேட்டை விட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. If they serve, they couldn't eat it. If they see their hands and legs, they'll just go off. அவ்வளவு அருவருக்கு கூடிய ஒரு சூழ்நிலை. It was a situation that they will abominate. கடைசில அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரிந்தது. At last they came to know about this truth. அவர் சொல்றாரு, எங்க அம்மா ஞானசானம் எடுக்கிறதுக்கு அந்த தொட்டிக்கிட்ட இறங்கும்போது அவங்களுக்கு அந்த வியாதி இருந்ததை பார்த்தேன். He said, I saw when my mother go near the water baptism tank to take water baptism. ஞானசானம் எடுத்து அந்த டேங்கை விட்டு வெளியே வரும்போது எங்க அம்மாவுக்கு அந்த வியாதியே இல்ல. When she come out of the water baptism tank, the sickness was not in her. இது ஒரு வெளியரங்கமான ஒரு தோற்றம், ஒரு மாற்றம். It's an outward appearance, it was a change. ஆனா ஞானசானம் என்கிறதுல இன்னொன்னு இருக்கு. அதுதான் உள்ளான நல்மனசாட்சியிலே ஒரு பெரிய ஒரு தெய்வீக தன்மை கிடைக்கும். In the water baptism there is an inward thing, that is a very good conscience we have. முதலாவது இந்த தண்ணீரை குறித்து ஒரு பார்வை அவசியம். We should have a sight about this waters. முதலாவது கிறிஸ்துவை பற்றிய ஒரு பார்வை தேவை. First thing is we should have a sight about Christ. அது ரொம்ப முக்கியமானது. That's very much important.
ரட்சிப்பை குறித்த ஒரு பார்வை ரொம்ப It's முக்கியமானது. very much important that we should have a sight of salvation. அடுத்ததாக இந்த ஞானசானத்தை குறித்த ஒரு பார்வை மிகவும் முக்கியமானது. Second thing is we should have a sight of this water baptism. எப்பொழுது பவுல் ஒளியின் மூலமாக ஆண்டவரை சந்தித்தானோ அந்த நிமிஷத்திலிருந்து அவனுக்கு ஒரு குருட்டாட்டம் போன்ற ஒரு தோற்றம். When Paul met God by the light, he had a darkness in his life. இப்பொழுது அனனியாவை தேவன் அனுப்புகிறார். Now Lord sent Ananias. அவன் வந்து இவன் தலையின் மேல கை வைத்த உடனே As soon as he laid his head upon him, அவன் கண்ணில இருந்து ஒரு மீன் செதில் போன்றது கீழே விழுந்தது. waves came out of him. அவன் பார்வை அடைந்தான். He got a clear vision. அந்த பார்வை அடைந்த பிறகுதான் ஞானசானம் எடுத்தாரு, அபிஷேகம் பெற்றார். As soon as he got the sight, he took water baptism. முதலாவது இந்த ஞானசான சத்தியத்தை குறித்த ஒரு சரியான பார்வை விளக்கம் தேவை. We should have a clear revelation or a sight about this water baptism. அப்படி இல்லாமல் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி பயன் இல்லை. Without this vision, if you follow God, it is of no use. மத்தேயு 20:34 பார்க்கும் பொழுது When we see Matthew 20 and 34, ஒரு குருடன் இயேசுவிடத்தில் வருகிறான். one blind man came to Jesus. அவனை இயேசு சுகமாக்குகிறார். Jesus healed him. அவன் குருடனாய் இயேசுவை பின்பற்றவில்லை, பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். He didn't follow Jesus as a blind man. He got the eyesight and he followed him. உன்னுடைய மனக்கண்ணுடைய குருடு நீக்கப்பட வேண்டும். Blindness must be removed from you. சத்தியத்தை பற்றிய குருட்டுத்தன்மை உங்களுக்கு நீக்கப்பட வேண்டும். Blindness of the truth must be removed from you. யார் என்ன சொன்னாலும் அது அதனுடைய உண்மை தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். Whatever people said, you have to understand the real truth. இயேசு கிறிஸ்து ஒருவனை குணமாக்குகிறார். Jesus Christ healed one person. ஒரு குருடன் வருகிறான். A blind person came. நீ இப்பொழுது எதை காண்கிறாய்ன்னு கேட்டார். What are you seeing now? அவன் சொன்னா, நான் மனுஷன் எல்லாம் மரமா பாக்குறேன். He said, I am seeing man as a tree. மனுஷனை மரமா பார்த்தா அவன் எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. If we see man as a tree, how he will be? மனுஷன் மரமா பாக்குற ஒரு தன்மை இருக்கிறது. He had the attitude of seeing man as a tree. இயேசு அடுத்து அவனை குணமாக்கி விட்டு இப்ப எப்படி பாக்குறேன்னா, நான் தெளிவாய் பார்க்கிறேன்னு சொன்னான். After Jesus healed him, he said, how are you seeing now? He said, I am seeing clearly. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீங்க மனுஷனை எப்படி பாக்குறீங்க? All those who are here, how are you seeing man? புருஷனை எப்படி பாக்குறீங்க? How are you seeing your husband? மனைவியை எப்படி How பாக்குறீங்க? are you seeing your wives? உங்களுடைய பிள்ளைகளை எப்படி How பாக்குறீங்க? are you seeing your children? ஊழியர்களை எப்படி How பாக்குறீங்க? are you seeing the servants of God? சபையை எப்படி How பாக்குறீங்க? are you seeing the church? சத்தியத்தை எப்படி How are பாக்குறீங்க? you seeing the truth? உங்களுடைய பார்வை மிகவும் முக்கியம். Your sight is very much important. ஆனபடியால் தான் பவுலை சந்தித்ததான தெய்வம் முதலாவது அவனுக்கு பார்வையை, தெளிவான பார்வை கொடுத்து அதற்கு பின்பு ஞானசானம் எடுக்க வைத்தார். The Lord who met Paul gave a clear sight to him. After that he made him to take water baptism. இந்த ஞானசானத்தை குறித்த ஒரு தெளிவான சத்தியம் வேண்டும், அதற்கு பின்பு நீங்கள் ஞானசானம் எடுங்கள். Here you should have a clear understanding about water baptism. After that you have to take water baptism. இப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே இப்ப சில பாஸ்டர்ஸ் எல்லாம் ஞானசானத்துக்கு திருப்பி வந்துட்டாங்க. If we preach in this manner, many have come to water baptism. Many pastors have come back to the water baptism. பெரிய பெரிய சபை நடத்துறாங்க, வொர்ஷிப் நடத்துறாங்க, பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்லாம் நடத்துற பார்ட்டிகள்லாம் இப்போ வந்து ஞானசானம் எடுக்கணும். நான் சொன்னேன், ஞானசானம் எடுக்காமலா ஊழியம் செஞ்சு அது எடுத்தோம். ஏன்னா இப்ப கேட்டா வித்தியாசமா தெரியுது, திரும்பவும் எடுத்துடலாம், எப்படியா பரலோகத்துக்கு போகணும், திருப்பி எடுத்ததுல ஒன்னும் தப்பு இல்ல, எங்களுக்கு கொடுத்துருங்க. They are conducting big churches, they are conducting big praise and worship. They are coming and asking us to administer water baptism. If we said, are you conducting all these things without taking water baptism? They said, we took the water baptism, but when we hear all these things, it is different. So it is not wrong that we take water baptism, so give us water baptism. சரியான பார்வையை பெற்று நீங்கள் ஞானஸ்நானம் எடுங்க. Receiving a clear sight, we have to take water baptism. சரியான பார்வை பெற்று இயேசுவுக்கு பின்னாலே வாருங்கள். Receiving clear sight, you have to follow சரியான Jesus. ஞானஸ்நானம் எடுத்தால் தான் உன் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு நீ பயணப்பட முடியும். When you take right water baptism, after that you can travel to next step. ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது ஒரு கட்டளை. It is held responsible that you have to take water baptism. மத்தேயு 28:19 பார்க்கும் பொழுது, When we read in Matthew 28:19, இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி போகும் பொழுது, when Jesus Christ ascended to heaven, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். he said, go ye and make all the disciples. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். In the name of Father and of the Son and of the Holy Ghost, baptize them. பின்பு நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். Teaching them to observe all things whatsoever I have commanded you. ஒரு மனிதன் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்ற பின்புதான் அவனுக்கு ஆழமான உபதேசங்கள் தேவைப்படுகிறது. After man takes water baptism in the name of the Father, Son and the Holy Ghost, he needs a deeper truth. சரியான ஞானஸ்நானம் எடுத்தால் நீ வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ளுகிறாய். If you take right water baptism, then you will be escaped from the wrath to come. சரியான ஞானஸ்நானம் பெற்றால் உனக்கு வானம் திறக்கும். If you take right water baptism, then the heaven will be open for you. சரியான ஞானஸ்நானம் எடுத்தால் நீ ஆக்கினைக்கு தப்பி விடுவாய். If you take right water baptism, then you will be escaped for condemnation. மத்தேயு 3:7 சொல்லி இருக்கிறது, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? Matthew 3:17 it said, who has showed you the way that you may be escaped the wrath to come. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது வானம்
திறந்தது. When Jesus took water baptism, heaven was open for him. பிரியமானவர்களே, சரியான ஞானஸ்நானத்தை குறித்த ஒரு அறிவை பெற்று நீங்கள் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்வு மிகவும் செழிப்பாக தெய்வீகமாக மகிமையாக அமையும். Taking a right knowledge of water baptism, understand it clearly, then take water baptism, then your life will be very glorious. மார்க் 16:16 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். Mark 16:16 it says that those who have received the water baptism being believed, then he shall be saved. அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறது, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். Acts 2:38 says you have to repent and take water baptism. இன்னைக்கு अनेகர் ஞானஸ்நானம் எடுத்துருக்காங்க, ஆனா மனம் திரும்பாமலே Today எடுத்துருக்காங்க. many have taken water baptism but they have taken without repentance. அது ஒரு பெரிய தவறு. It's a great mistake. குளிச்சிட்டு வெளியே வந்த பிறகு ஒருத்தன் சோப்பு போட்டுட்டு ரோட்ல போன மாதிரி இருக்கும். After taking bath, if any person puts soap or walking on the road, likewise it will be there. காதுல சோப்போட வெளியே வருவாங்க ஒரு சிலர். Some used to come with soap on their ears. தலையில சோப்போட வெளியே வருவாங்க. Some used to come out soap in their head. அதே மாதிரி Likewise, ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில சரியான ஞானஸ்நானத்தை எடுக்கவில்லை. some haven't taken right baptism in their lives. காரணம் அவர்கள் சரியாய் மனம் திரும்பவில்லை. Reason is they haven't repented properly. அப்போஸ்தலர் நடபடிகள் Acts 8ஆம் அதிகாரம் chapter 8 13ஆம் வசனத்துல சீமோன் என்கிற ஒரு மாயவித்தைக்காரன் ஞானஸ்நானம் எடுக்கிற காரியத்தை நாம் பார்க்கலாம். in verse 13 we can see a Simon who takes water baptism. அவன் ஒரு பெரிய மந்திரவாதியாக இருந்தான். He is a great magician. அதற்கு பின்பு பிலிப்பு அவனுக்கு முன்பாக செய்த இயேசுவின் நாமத்திலே செய்த அடையாளங்களை பார்த்து பிரமித்தான். After that he was astonished seeing all the miracles and signs which was done by அவனுக்கு Philip. ஒன்று புரிந்தது, இயேசுதான் தெய்வம்ங்கிறது மட்டும் அவனுக்கு புரிந்து விட்டது. He understood only one thing, that Jesus is God. அப்போஸ்தலர் 8:13 சொல்லுகிறது, Acts 8:13 says, சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். Simon also believed and take water baptism. அவனுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் மட்டுமே இருந்தது. He had only belief and faith. சரி, இயேசு ஒரு கடவுள், Jesus is God. அவர் ஒரு அவதார புருஷன், He is the one who has இவ்வளவுதான் அவனுக்கு தெரிந்தது. He had only this knowledge. ஆனா வாழ்க்கை மாறணும்ங்கிறது அவனுக்கு தெரியல. When he didn't know that his life has to be changed. அற்புதங்களை செய்த அந்த பாஸ்டர் பிலிப் அவரும் கூட மனம் திரும்புதலை எதிர்பார்க்காமலே அவனுக்கு ஞானஸ்நானத்தை வர கொடுத்து விட்டார். That pastor Philip who did miracle without having repentance, he also taken water baptism. சபையில ஒருத்தன் வந்துட்டான உடனே ஞானஸ்நானம் கொடுக்கிற பாஸ்டர்களை நம்ம பார்க்க If முடியும். any person comes, we can see the pastors who administer water baptism. ஒரு 6 மாசம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கறானான்னு அவனை செக் பண்ணணும். We have to check, is he giving fruit unto repentance? இல்லாம கொடுத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். You all know those without these things, if you have given, how they are. அப்போஸ்தலர் 8:22 இவனை பார்த்து பேதுரு பேசுகிறார். Acts 8:22, looking at him, Peter started speaking. உன் துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பு. Repent therefore of thy wickedness. 13 அவர் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. In verse 13, he has taken water baptism already. ஆனா 22 இப்ப அவர்ட்ட பேசும்பொழுது நீ மனம் திரும்புன்னு பேதுரு பேசுறாரு. In verse 22, Peter speaks with him saying that you have to repent. பேதுருவும் இயேசுவின் நாமத்திலே ஊழியம் செய்கிறவர் தான். இயேசுவின் நாமத்திலே ரட்சிக்கப்பட்டவர் தான், அருமையான ஊழியம் செய்கிறவர் தான். Peter is also the one who was saved in the name of Jesus and he is doing ministry well. பிலிப்பும் அதே மாதிரி தான் ஊழியம் செய்கிறார். Philip is also doing the ministry the same ரெண்டு பேர் manner. கையிலயும் ஒரே பைபிள் தான் இருக்கு. They too have the same Bible. பிலிப்பும் இயேசுவை தான் பேசுகிறாரு. Philip also speaking பேதுருவும் about இயேசுவை Jesus. தான் பேசுகிறார். Peter also speaking about Jesus. ரெண்டு பேரும் இயேசுவை தான் பேசுறாங்க. They too are speaking about Jesus. ஆனா ஒருத்தர் விசுவாசிச்ச உடனே ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு. But one person, as soon as he believed, he took baptism. ஆனா இப்ப பேதுரு அப்போஸ்தலன், அவர் பேசும்பொழுது சொல்றாரு, எப்பா நீ மனம் திரும்பவே இல்லையே, துர்க்குணத்தை விட்டு முதலாவது மனம் திரும்பு. Peter is the apostle, when he started speaking, he said, you didn't repent, you have to repent from your wickedness. இப்ப பாஸ்டர்கள்ல உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருச்சா? Have you known about the differences of the pastors? சத்தியத்துல உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருச்சா? Have you seen the difference in the truth? ஞானஸ்நானத்துல உள்ள வித்தியாசம் புரியுதா? Can you understand the difference in the baptism? பிலிப்பு மிராக்கிள் செய்வாரு. Philip is the one who did miracles. அற்புதங்கள் செய்வாரு. He will do wonders. அவரை பார்த்து இந்த மந்திரவாதி மிரண்டுட்டான். Looking at him, this magician was trembled. அவனால கிரகித்துக் கொள்ளவே முடியல. He couldn't accept it. இயேசுவின் நாமத்துக்கு இவ்வளவு பெரிய சக்தியான்னு சொல்லி. Is the name of Jesus has this much of power? ஆனா உடனே ஞானஸ்நானம் எடுத்துறேன். So he said immediately I'll take baptism. அவன் எடுத்தது தவறுன்னு சொல்லல, ஆனா மனம் திரும்பாமல் எடுத்ததுதான் தவறு. It is not wrong that he has taken baptism, but he has taken water baptism without repentance. That is wrong. 23ஆம் வசனத்துல கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் நீ அகப்பட்டிருக்கிறதாய் நான் காண்கிறேன் என்று அப்போஸ்தலன் அவனை பார்த்து பேசினான். In verse 23, the apostle looking at him and said, I perceive that thou art in the gall of bitterness and in the bond of iniquity. ஒரு மனிதனுடைய உள்ளான மனிதனிலே ஒரு மாற்றம் ஏற்படாமல், சரியான பார்வை கிடைக்காமல் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது. Without change in his inward life, without having a proper sight, we should not administer him with water baptism. ஒரு சில
பிலிப்பு ஞானஸ்நானம் எடுத்ததாக சொல்லுகிறார்கள். Some are வேத எந்த பைபிள்லயும் அது ஆதாரமே கிடையாது. Some are saying that they have taken sprinkling baptism, but the reference is not given in any Bible. குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறாங்க, அதுக்கு எங்கேயுமே ஆதாரம் கிடையாது. They administer child baptism, the reference is not given in the Bible. இப்படி இல்லாததெல்லாம் கொடுத்து ஜனங்களை ஏமாத்த கூடாது. Giving the thing which is not, we should not deceive others. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the holy name of God. இயேசு கிறிஸ்து சொன்னது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள். Jesus Christ said, give the water baptism in the name of Father, Son and the Holy Ghost. இயேசு கிறிஸ்து கரைபுரண்டு ஓடுகிற யோர்தானிலே ஞானஸ்நானம் எடுத்தார். Jesus Christ took baptism in the Jordan where it overflows. மத்தேயு 3 அதிகாரம் 13 வசனத்திலே அவர் யோர்தானில் இறங்கினார். Matthew 3:13, he went down in the water Jordan. மத்தேயு 3:16 அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறினார். In 3:16, he came out of the water. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, When we see in Acts Apostle 8 chapter, 31 வசனத்திலே அந்த எத்தியோப்பிய மந்திரி ஞானஸ்நானத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். verse 31, 37 verse 37, the Philip gave himself for water baptism. அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. Baptism was given to him. 39 ரெண்டு பேரும் கரை ஏறுகிறார்கள். Verse 39, they too come out of water. ஏன் தண்ணீர்ல இறங்குனாங்க, ஏன் தண்ணீர்ல கரை ஏறினாங்க? Why they went down into water, why they came out of water? ஒரு தேவனுடைய பிள்ளை தண்ணீர்ல இறங்கி அவன் முழுகி எடுக்க வேண்டும். A child of God child of God should go down into the water, immersed and take water baptism. தீத்து 3:5 மறுஜென்ம முழுக்கு. Titus 3:5, washing of regeneration. யோவான் 3:23 பார்த்தால், When we see John 3:20, தண்ணீர் 3:23 3:23, தண்ணீர் அதிகமாக இருந்தபடினால் ஐனோன் சாலிமுக்கு அருகான ஐனோன் என்ற இடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடினால் யோவான் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்தான். John also was baptizing in Aenon near to Salem because there was much water there. தண்ணீர் அதிகமா இருந்ததனால அங்க ஞானஸ்நானம் கொடுத்தார். ஏன்னா ஒருத்தனை மூழ்கடிக்க கூடிய அளவுல தண்ணீர் தேவை. He has given baptism because there was much water that a person may be immersed. Water is essential. அடுத்து ஒரு சிலர்ட்ட ஞானஸ்நானம் அவங்க நம்ம சத்தியத்துக்குள்ள வந்து ராபோஜனம் எடுக்கும்போது நீங்க எங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு யாருன்னே சொல்ல தெரியல. When any person come to our church, if they take communion service, if we ask where have you taken water baptism, they are not able to tell it rightly. கொடுத்தாலும் தெரியாது. They don't know the person whom it was அந்த சபையினுடைய administered. உபதேசம் என்ன தெரியாது. They don't know the doctrine of the church. இப்படி எடுக்க கூடாது. We should not take in this manner. யார் கையில எடுக்கலாம்? From whose hands can we take? அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we see in Acts 19, முதல் 5 வசனங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது, when you read in first 5 verses, இரண்டாம் வசனத்திலே அங்கே பவுல் கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? in verse 2, Paul asks, have you received the Holy Ghost since you believed? உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க அப்படி ஒரு ஆவியை கேள்வியே பட்டதில்லைன்னு சொல்றாங்க. Then they said, we have not heard about this thing. உடனே அவர் கேட்கிறாரு, நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களா? Immediately he asked, have you taken baptism? அவங்க சொன்னாங்க, நாங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பட் யோவான் ஸ்நானம் கொடுத்தது தான் நாங்க வாங்கி இருக்கிறோம். They said, we have taken water baptism, but we have taken it from the hands of John baptism. அது இயேசு கிறிஸ்துவின் காலத்தோட அது முடிந்து விட்டது. It was finished during the period of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பின்பு நீ பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். After the death of Jesus Christ, you have to take baptism being repentant. யோவான் கொடுத்தது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பின்பு உள்ளது பாவ மன்னிப்புக்கென்ற ஞானஸ்நானம். John has given baptism unto repentance, but after the period of death of Jesus Christ, it was unto forgiveness of sins. சரியான ஞானஸ்நானம் எடுக்காதனால பவுல் மறுபடியும் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். Without taking right baptism, Paul gave him another baptism. அப்படினால சரியான ஞானஸ்நானம் எடுக்காத பட்சத்தில் நீங்கள் சீலோவாவின் தண்ணீர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். Without taking right baptism, you have to obey to the waters of Siloam. சரியான ஞானஸ்நானம்னா என்ன? What is right baptism? அது நடக்கிற முக்கியமான சம்பவம் என்ன? What are the incidents, important incidents which take place? ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த சரியான அர்த்தம் இத்தனை பேரும் செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். The reason is all these persons are died. என்னைக்கு உங்களுக்கு அடக்காராதனை நடத்துனாங்க? When they have conducted funeral service, 80ல செத்து அடக்காராதனை நடத்துனவங்க இருக்காங்க. There are some who have conducted funeral service during ஞானஸ்நானம் என்பது அடக்க ஆராதனை. Baptism is funeral service. அந்த பழைய ஆள் இருந்தானே உங்களுக்குள்ளே, ஜென்மம் சுவாவம், ஜென்ம சுவாவம், பழைய மனுஷன், விழுந்து போன மனுஷன், பாவத்திலே கற்பந்தரித்து துர்க்குணத்தில் உருவாகி இந்த உலகத்திலே நாம் அடைந்த வித்தியாசமான வாழ்க்கை, அதுதான் மரணத்தின் வாழ்க்கை. அதுக்கு ஒரு அடக்காராதனை, அதுதான் ஞானஸ்நானம். That old person, that natures of man, the man of iniquity, we are conceived in this iniquity, womb of iniquity, that person has died. We have to conduct funeral service for it. That என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அன்னைக்கு நீங்க செத்துட்டீங்க. When you have taken water baptism, that day itself you died. ஆம், நான் செத்தது உண்மைன்னு சொல்றவங்க கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க.
நீங்க கொஞ்சம் கீனா அப்சர்வ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். I think you are observing keenly. சரியான விதத்துல நீங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டியது விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is very much essential that you have to understand it clearly. ரோமர் 6 அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை பார்க்கும் பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்தால் அவன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறார். When a person has taken baptism with Christ, he is buried along with Christ. அது ஒரு அடக்காராதனைக்கு ஒப்புமையாகத்தான் அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறார். It is compared to the funeral service. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றோம். So many of us were baptized in the name of Jesus Christ, were baptized into his death. அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். Therefore we are buried with him by baptism into death. அன்றைக்கு நீங்க செத்தாச்சு. That day itself you died. ஆபிரகாமாய் மாறுகிறான். Abraham has changed as Abraham. யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுகிறான். Jacob changed as Israel. சவுல் பவுலாய் மாறுகிறான். Saul changed as Paul. இப்படி வாழ்க்கை மாறுகிற அனுபவம் ஒன்று இருக்கிறது. Likewise there is an experience that life will be changed. பெயர் மாற்றம் முக்கியமல்ல. Change of name is not important. வாழ்க்கை மாற வேண்டியது மிகவும் முக்கியம். It is very much important that your life should be changed. என்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறானோ அன்றைக்கு அவனுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு அடக்கம் நடக்கிறது. When he takes baptism to a sinful life, there is an end to it. There will funeral service will be conducted for it. எபேசியர் 2:1 படி according to Ephesians 2:1 பாவத்திலும் அக்கிரமத்திலும் நாம் மரித்தவர்களாய் இருந்தோம். We are died to trespasses and sins. அந்த பாவ மரணத்திற்கு ஒரு அடக்க ஆராதனை நடத்தியே ஆக வேண்டும். We have to conduct funeral service for the sin. இன்றைக்கு எத்தனை பேருக்கு உங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? How many of you received an end to your sinful life? ஞானஸ்நானத்தில் ஒரு உடன்படிக்கை, இனி நான் பாவம் செய்வதில்லை. In the water baptism we'll make a covenant that hereafter I will not commit sin. பழைய மனுஷன் அழிக்கப்படுகிறார். Your old man will be perished. பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுகிறீர்கள். You have put off your old man. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை நீங்கள் ஞானஸ்நானத்திலிருந்து வெளியே வரும்போது தரித்துக் கொள்ளுகிறீர்கள். When you come out of water baptism, you will put on the new man. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் கிடைத்திருக்கிறது? How many of you have such an experience? ஞானஸ்நானத்தோடு பாவத்திலிருந்து ஒரு பூரண விடுதலை. With baptism we will have complete deliverance from our sin. பாவத்துக்கு ஒரு முடிவு. End to a sin. உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு முடிவு வந்து விட்டது. End has come to your old life. மறுபடி கல்லறையில இருந்து வெளியே வரக்கூடாது. After that you should not come out of the graveyard. உங்களுடைய பழைய வாழ்க்கை திரும்ப துளிர் விடக்கூடாது. Your old life should not sprout again. இதை குறித்து 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது when we see about this in 1 Corinthians chapter 10 இரண்டாம் வசனத்திலே in verse 2 இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து செங்கடலை கடந்தார்கள். people of Israel they came out of Egypt and they crossed the Red Sea. 400 வருட அடிமைத்தனத்திற்கு ஒரு முடிவு. they are born for 400 years bondage there was an end. எகிப்தின் பிடியிலிருந்து விடுதலை. they were delivered from the clutches of Egypt. பார்வோனுடைய பிடியிலிருந்து விடுதலை. they were delivered from the clutches of Pharaoh. இவர்கள் வந்து கிருபையினாலே செங்கடலை கடக்கிறார்கள். by grace they are crossing the Red Sea. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? What the word of God says about this? அந்த ஜனங்கள் மோசேயின் மூலமாக சமுத்திரத்துக்குள்ளாக மேகத்தினாலும் அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். and were all baptized unto Moses in the cloud and in the sea. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தது ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்புமையாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. people of Israel crossing the Red Sea, it is compared to water baptism. எகிப்துக்கும் அவங்களுக்கும் இனிமேல் தொடர்பு இல்லை. there is no relationship between them and the Egypt. இப்ப பின்னால வந்த எகிப்திய வல்லமைகள் the power of Egypt, those who came behind them, இதே சமுத்திரத்துக்குள்ள வருகிறது. they are coming into the sea. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணினார்? but what did the Lord do? அந்த எகிப்திய வல்லமைகளை அந்த செங்கடலிலே அழித்தார். the Lord destroyed the power of Egypt. இன்று காண்கிற எகிப்தியனை நீ இனிமேல் ஒருபோதும் காண்கிறது இல்லை. you will never see the Egypt hereafter which you are seeing it today. ஞானஸ்நானத்துக்குள்ள தண்ணீருக்குள்ள நீ வந்த பிறகு அந்த தண்ணீரோடு உன்னுடைய வாழ்வில் போராடின பாவம், வியாதி, சாபம், நிர்பந்தமான சூழ்நிலைகள் எல்லாமே முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. as soon as you come into the water in the water baptism, all the curse, all the sin, it will have a complete end to it. நீங்க அப்படி ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? have you taken baptism in this manner? நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன். நான் எடுக்கும்போது எனக்கும் பாதி கால்வாசி கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். I am preaching today, but when I take water baptism I do not know even the quarter. நான் ஒரு சின்ன பையனா வந்து உட்கார்ந்திருந்தேன். I was sitting as a very small lad. ஏதாவது பீடி சிகரெட் ஏதாவது குடிச்சிருக்கியான்னாரு. நான் குடிச்சதே கிடையாதுங்கன்னு சொன்னேன். He asked me, have you smoked any cigarette? I said no, I haven't. அவ்வளவுதான். வேற ஏதாவது தப்பு பண்ணிருக்கியா? have you done any other mistake? ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. I don't remember anything. ஒண்ணுமே தெரியாது. I don't know. சின்ன சின்ன காரியத்தெல்லாம் அறிக்கை செய்ய சொன்னாங்க. அறிக்கை செஞ்சேன் கொடுத்துட்டாங்க. They asked me to confess very small things. I confessed, then they gave me baptism. இங்க வந்து பார்த்தா இது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கு. when I come here, it's a very big depth. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் டிஃபரெண்டா போயிட்டே இருக்கு. every message it's going very different. ஞானஸ்நானம்
baptism. ஞானஸ்நானத்தினுடைய சரியான அனுபவம் உன் வாழ்வில் இருந்த எகிப்து முடிவுக்கு வரணும். A right experience of water baptism is Egypt, which is in your life, must come to an end. எகிப்திய வல்லமைகள் முடிவுக்கு வராத ஞானஸ்நானம் எடுத்து பிரயோஜனம் இல்ல. Baptism which doesn't have a complete end to the power of Egypt, though you have taken water baptism, it is not a right baptism, it is no use. வாழ்க்கை மாறாத, பார்வை மாறாத ஞானஸ்நானங்கள் தேவையில்லை. If your life is not changed, if your sight is not changed, then that baptism is not essential. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் சம்பவிக்க வேண்டியது அனுபவம். Every day a change has to take place in your life, that is an experience. இரண்டாவதாக, Secondly, முதலாம் பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது, when we read in 1 Peter chapter 4, 20-21 வசனங்களிலே நான் பார்க்கும் பொழுது, when we read in 20 and 21, ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21 சாரி 3:20 and 21, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said here? அங்கே நோவா பேழைக்குள் பிரவேசித்ததை ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. That Noah entered into the ark, it is compared to water baptism. நோவா 8 பேர், நோவா, மனைவி, 3 மகன்கள், 3 மருமகள்கள், அவர்கள் இணைந்து அந்த பேழைக்குள்ளே வந்தார்கள். Noah, his wife, 3 sons and daughters-in-law, the 8 came into the ark. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஒரு தேவனுடைய பிள்ளை பேழைக்குள் வருகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அது ஒரு ஞானஸ்நானத்தினுடைய முக்கியமான சத்தியம். A child of God, there is an experience that he has to enter into the ark, that is very important in water baptism. ஒன்று எகிப்தை விட்டு வருவது. First thing is coming out of Egypt. எகிப்துக்கு முடிவு உண்டாகுவது. Should put an end to the Egypt. எகிப்தின் தொடர்பு துண்டிக்கப்படுவது. The relationship of Egypt must be cut off. எகிப்தியனை இனிமேல் நீ பார்ப்பதே இல்லை. Hereafter you will not see Egyptians. இது பாவத்தோடும் உனக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுவதை காண்பிக்கிறது. The relationship between you and the sin will be cut off. இன்னும் சொல்லப் போனால், If we say, ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறந்த பின்பு தொப்புள் கொடி அறுக்கணும்னு சொல்லி பைபிள்லயே சொல்லி இருக்கு. when a child comes out of mother's womb, the umbilical cord must be cut off. இல்ல ஏன் பிள்ளைன்னு பிடிச்சு வச்சுக்கிட்டா 2 பேரும் சாக வேண்டியதா. If it says that it's my child, these 2 has to die. நீ என்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கறியோ அன்றைக்கு எகிப்திலிருந்து உனக்கு ஒரு துண்டிப்பு கிடைக்காவிட்டா இந்த ஆன்மீக வாழ்க்கை ஒரு சிக்காகவே போய்கிட்டு இருக்கும். மரணம் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். When you take water baptism, you should have cut off from your relationship between Egypt and your life. Otherwise it will keep continuing and your life will be going in a இரண்டாவதாக, nextly, ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டும் போதாது. it is not enough if you have taken இந்த baptism. ஞானஸ்நானத்தை நோவா பேழைக்குள்ள பிரவேசித்த அனுபவத்தை கர்த்தர் சொல்லுகிறார். The Lord shows that it's the experience of that Noah entering into the ark. அவர்கள் அதற்குள்ளே பிரவேசித்ததை அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. They entered into the ark, it is that which is compared to it. சும்மா எங்கேயோ ஒருத்தன் கொடுத்துட்டான், யாரோ கொடுத்துட்டான், அவன் யாருன்னே தெரியாது, என்ன அனுபவம், அவருடைய லைஃப் என்ன, எங்க என்ன ஒண்ணுமே தெரியாம எடுத்துட்டு நாம இஷ்டத்துக்கு போயிடக்கூடாது. Someone has given it where what we do not know anything. Without all these things we should not lose our lives. அப்போஸ்தலர் 19 நாம் பார்த்தோம், அபிஷேகம் பெற்ற பவுல் ஞானஸ்நானம் கொடுத்தான். We have seen in Acts 19 apostle who has been anointed as administered water baptism. ஒன்று முழுகி எடுப்பது. One is being immersed. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எடுப்பது. In the name of Father, Son and the Holy Ghost. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவன் கொடுப்பது. The one who has taken water baptism must administer. அடுத்து எடுத்த பின்பு எகிப்தோடு உள்ள எகிப்தின் தொடர்பு துண்டிக்கப்படுவது. After taking baptism, relationship with the Egyptians must be cut off. அடுத்து ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இஷ்டத்துக்கு போக கூடாது, பேழைக்கு உள்ளே வர வேண்டும். After taking baptism, we should not walk recklessly, we have to come into the ark. உலகத்தை விட்டு பேழையிலிருந்து பரலோகம். From the world to the ark, from ark to the heaven. நல்லா நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. You have to understand it clearly. இந்த உலகத்துல தான் நோவா இருந்தாரு. Noah was in the world. ஆனா ஒரு பேழையை உண்டு பண்ணினார். But he made an ark. அவர் அதற்குள் பிரவேசித்தார். He entered into it. ஒரு பெரிய அழிவு வந்தது. A great destruction came. ஆனால் இந்த பேழையோ பாதுகாக்கப்பட்டு அரராத் என்ற மலையிலே போய் நின்று விட்டது. But this ark was preserved and it went and stood at Ararat. இந்த பேழை தான் அவனை அந்த அரராத் என்ற ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் நிறுத்தினது. This ark took him to the spot of Ararat. அது எதை காண்பிக்கிறது? What does it depict? அரராத் என்று சொன்னால் பரிசுத்த பூமி என்று அர்த்தம். Ararat means it's a holy land. இந்த பாவ நிறைந்த பூமியிலிருந்து இந்த பேழைக்குள்ளே ஞானஸ்நானம் எடுக்கிற இந்த அனுபவத்துக்குள்ளே சபைக்குள் எடுக்கிற ஞானஸ்நானத்துக்குள் வந்து சேர்ந்தால் இந்த பேழையின் அனுபவம் உன்னை அரராத் என்கிற பரிசுத்த பூமியிலே கொண்டு போய் நிறுத்தும். From the word where there is full of sin, when you come into the church after taking baptism, it will take you into the Mount Ararat, that is holy land. ஞானஸ்நானம் எடுத்து எங்கேயாவது போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள். After taking baptism, you should not go and entangle
entangle yourself in somewhere. இல்லாவிட்டால் அலைந்து திரிகிறவர்களாய் நீங்கள் இருந்து விட வேண்டாம். You should not wander roaming about. பேழைக்குள்ளே வாருங்கள். Come into the ark. இந்த பேழை உன்னை அரராத்திலே கொண்டு போய் நிறுத்தும். This ark will take you to Ararat. இன்னொரு பின்மாறி மலையின் காலம் வரப்போகிறது. Time is going to come. Latter rain is going to come. இப்பொழுது நீங்கள் காண்கிற பேழை அன்றைக்கு மிதக்க ஆரம்பிக்கும். The ark which you are seeing now is going to float on that day. அது சபை எடுத்துக்கொள்வதை காண்பிக்கிறது. It depicts the church will be caught up. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the holy name of God. அருமையானவர்களே, இந்த சத்தியங்கள் இது ஒரு சீலோவாவின் தண்ணீர். This truth, this is the waters of Siloam. இது ஒரு அப்போஸ்தல உபதேசம். This is the doctrine of apostles. நீங்கள் இந்த அனுபவத்துக்கு உங்களை நீங்கள் செவிசாய்த்து இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானசானத்துக்கு நீங்கள் எடுக்கும் பொழுது பாவத்திலிருந்து ஒரு துண்டிப்பு, பரிசுத்த சபையோடு உனக்கு ஒரு உறவு. If you pay heed to this, when you take right water baptism, you will be cut off from the sinful world and you will have a relationship with holy lives. அப்போஸ்தலர் 10:47 பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றவர்களுக்கு நான் தண்ணீரை விலக்கலாமா என்று கேட்கிறார். When we read in Acts 10:47, can anyone forbid water that these should have not baptized which have such an experiences? ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த அனுபவத்துக்கு வரும் பொழுது அவனுக்கு தண்ணீரை விலக்க கூடாது, ஞானசானத்துக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். When a child of God comes into all these experiences, we should not forbid water, he has to obey to the water baptism. ஏசாயா 8:6 மறுபடி வரும்போது When we come back to Isaiah 8:6, இந்த ஜனங்கள் சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணுகிறார்கள். they despise the waters of Siloam. ஆனபடியால் என்ன சம்பவித்தது? Because of this, what was happened? கர்த்தர் அவர்களுக்கு ரேத்சீனையும் ரெமலியாவையும் அனுமதித்தார். The Lord permitted Rexon and Remalia. அவர்கள் அதுல ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பித்தார்கள். They started rejoicing in these things. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. The word of God says so. அவர்கள் ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறார்கள். They rejoice in Rexon and Remalia's son. ஆனபடியால் அவர்கள் மேல் ஆடம்பரத்தை கர்த்தர் பொருளப் பண்ணுவார். Because of this, the Lord will bringeth up upon the waters of river. பிரியமானவர்களே, Dearly beloved, ஞானசான சத்தியம் எப்பொழுது நம்ம எடுக்கிறோமோ அதோடு உலக ஆடம்பரங்கள், உலகம் என்கிற தொடர்பு நமக்கு துண்டிக்கப்படுகிறது. when we take water baptism, the attraction of the fashions of the world must be completely cut off. சரியான ஒரு உலக தொடர்பு நம்முடைய விட்டு நம்ம அகன்று போக வேண்டியது அவசியம். A right relationship with the world must be departed from us. ஆனா என்ன நடந்தது? What happened? சீலோவாவின் தண்ணீர்களை அவர்கள் அசட்டை பண்ணி ரேத்சீன், ரெமலியா இந்த ரெண்டு பேரோடு சார்ந்து அவர்கள் சந்தோஷிக்க ஆரம்பித்தார்கள். They despised the waters of Siloam and started rejoicing in Rexon and Remalia's son. இன்றைக்கு நீ எதை அசட்டை பண்ணுகிறாய்? In which thing are you despising today? தேவனுடைய தயவை அசட்டை பண்ணுகிறாயா? Are you despising the favor of God? தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறாயா? Are you despising the word of God? தேவனுடைய பிரசங்கத்தை நீ உபதேசத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயா? Are you despising the message or the இயேசு doctrine of God? கிறிஸ்துவின் சிலுவை தியாகத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயா? Are you despising the sacrifice of cross of Jesus Christ? உனக்கே தெரியும். You know it. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தங்களுடைய அழைப்பை அசட்டை பண்ணினார். Many those who are called have despised their calling. இந்த ரேத்சீன் என்று சொன்னால் பிரியம், உலக பிரியம் என்று அர்த்தம். When we say Rexon, it's the pleasure of this world. ரெமலியானா வேஷம்னு அர்த்தம், உலக வேஷம்னு அர்த்தம். Remelia means disguising of this world or fashions of this world. ஞானசானம் எடுத்த பிறகு இந்த உலக வேஷமும் உலகத்துக்கு மேல உள்ள பிரியமும் மனது மாம்சம் விரும்பினபடி வாழ வாழ்க்கை நமக்கு இருக்க கூடாது. After taking water baptism, we should not have pleasure towards this world or fashions of this world or walking after our flesh and body நீங்கள் desires. அதை சார்ந்து கொண்டால் ஆடம்பரத்துக்குள்ள போய் சிக்கி விடுவீர்கள். If you cling on to it, then you will entangle into this கிறிஸ்தவ attraction. வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை இல்லை. Life of Christian is not a life of fashion. கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ஆடம்பரங்கள் தேவையில்லை. We should not need fashions in this Christian life. அதனாலதான் நம்முடைய பெந்தேகோஸ்திலே நாம் ஆடம்பரத்தை விரும்புகிறது இல்ல, ஆடம்பரம் வேண்டாம் என்று போதிக்கிறோம். That's why we are not desiring fashions and riches in our life. That's why we are preaching about this. அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. Beauty is vain and comeliness is deceitful. நாம் ஆராதிக்கிற இயேசு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்தக்கேடு அடைந்தவராக சிலுவையிலே தொங்கினார். Lord Jesus Christ whom we are worshipping, he had no beauty nor comeliness. இன்றைக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? How many of you are accepting this truth today? இந்த சத்தியத்தை உங்களில் எத்தனை பேர் அசட்டை பண்ணுகிறீர்கள்? How many of you are despising this truth today? அப்படி நீங்கள் அசட்டை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆடம்பரத்துல போய் விழுந்துருவீங்க. When you despise these things, automatically you will go and entangle into the attraction of this world. ஞானஸ்நானம் ஒரு சடங்காச்சாரம் அல்ல. This water baptism is not a tradition or அது ஒரு custom. தெய்வீக வாழ்வின் துவக்கம். It is the beginning or origin of a godly life. அது ஒரு கசப்பான காடி. It is a wine which has bitterness. ஒரு தேவனுடைய பிள்ளை அதை ருசி பார்த்து தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை குறித்து கசப்பு தன்மையோடு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் முன்னேறி செல்ல வேண்டும். It is a bitter vinegar. A person has to taste it and he has to press forward in his life. ஆனா ரேத்சீனும் ரெமலியாவும் மனது மாம்சம் விரும்பினபடி ஞானஸ்நானம் எடுத்த பின்பு வாழவே முடியாது.
After when we live Rexin and Remalias, that are flesh and the mind desires, we cannot live in this manner. நீ உலக வேஷம் போட முடியாது. You should not put on the attraction of this உலக world. வேஷம் போட ஆரம்பிச்சிட்டீன்னு சொன்னீனா உன்னுடைய ஞானசான வாழ்க்கை நஷ்டம் அடைகிறது. If you start putting the fashions of this world, then your spiritual life will be lost. இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே நம்முடைய தற்போதைய நிலவரம் தான் என்ன? In this evening, what is our spiritual standard? எல்லாரும் ஞானசான எடுத்தவங்க எல்லாம் கை வைத்தீங்க. You all lift up your hands, those who have taken water baptism. ஆனா எந்த தண்ணீர்ல முங்குனீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. You do not know in which water you have immersed. எந்த சத்தியத்துல நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. You do not know to which truth you have obeyed. யார் கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியாது. You do not know who administered it. அது போகட்டும். Let it be. இன்றைக்கு உன்னுடைய தற்போதைய நிலவரம் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சா? What is your present state? Have you delivered from the sin? பாவத்துல ஒரு துண்டிப்பு கிடைச்சிருச்சா? Have you have a cut off from the sin? எகிப்தின் பிடியிலிருந்து நீ வெளியே வந்துட்டியா? Are you delivered from the clutches of Egypt? ஒரு விஷயம் உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. Just ask a question by yourself. அந்த மனம் திரும்பின அந்த தன்மை இப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கா? Do you have the aspect of this repentance? அந்த கண்டிப்பு, அந்த ஜாக்கிரதை, that carefulness, அந்த நியாயம் சொல்லுதல், that justifying, அந்த ஆவல், that desire, அந்த பாவ வெறுப்பு, that hatred towards sin, இவையெல்லாம் இல்லாம நம்ம எப்படி வாழ முடியும்? without all these things how can we live? உலகத்துல பாருங்க, ஒரு சென்சார் கருவின்னு சொல்றான். அது அந்த ஒரு லேசா ஒன்னு பட்டுட்டுனா உடனே அது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. Look at the world, there is instruments, sensor. If it touches, immediately it starts ringing the bell. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சென்சார் இருக்கு. சின்ன தவறு நடந்தா பட்ட 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 பட்டன்னு அடிக்கும். In a Christian life there is a sensor. If a small incident happen, it starts beating. சவுலுக்கு முதல்ல சின்ன சின்ன தவறுகள் கூட தவறா தென்பட்டது. For Saul, small mistakes have seemed to be great sin. முதல்ல அவனை யாராவது ஏசுனாங்கன்னா காது கேட்காத மாதிரி போனானா. If any person rebuke him, he will just go off that he didn't hear it. அதுக்கு பிறகு நல்லா காது கேட்டது. After that he had a very clear hearing. அது அவனுடைய விழுகையின் துவக்கம். It was the beginning of his fall. தாவீதுனுடைய துவக்கம் எப்படி தெரியுமா? அந்த சவுலுடைய சால்வையை வெட்டின உடனே மனது அடித்துக்கொண்டே இருந்தது. How was the beginning of David? As soon as he cut off the skirt of the ஆனா நாட்கள் போனபோது, when times goes on, அவன் தவறு செய்தான், மனசு அடிக்கவே இல்லை. he committed sin but his conscience was not. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, அருமையான சகோதரனே சகோதரியே, dear brother and sister, அருமையான நண்பனே, dear friend, உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்கிறது? how is your life now? ஒரு மனம் திரும்பின வாழ்க்கையை உன்னால் பயிற்சிவிக்க முடிகிறதா? Are you able to practice a life of repentance? சீலோவாவின் தண்ணீருக்கு உன்னை ஒப்புக்கொடுத்து உன் வாழ்வை சரியான பேழைக்குள்ளே கொண்டு வர உன்னால் முடிகிறதா? Surrendering your life to the waters of Siloam, bringing it into the ark, surrendering yourself to the right water baptism, can you live in this manner? சரியான விதத்திலே செங்கடலை கடந்து எகிப்தின் தொடர்பை நீ துண்டித்து கொண்டு விட்டாய். You cross the Red Sea in a proper manner and cut off the relationship with நான் Egypt. உங்களுக்கு சில நிமிடங்கள் தருகிறேன். I'll give you certain minutes. கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உனக்குள்ள ஒரு திட்டவட்டமான செயலை நடப்பிக்க அவர் வாஞ்சிக்கிறார். In this evening Lord desires to do a great work in your lives. ஒருவேளை நீங்கள் எந்த நிலவரத்தில் எடுத்திருந்தாலும் சரி, In which state you would have taken, சரியான வசனத்தின்படி இல்லாவிட்டால் மறுபடி எடுக்க ஞானசான சத்தியத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்க. though it is not taken in a right manner, but you have to surrender yourself according to the truth. நீங்கள் இன்றைக்கு சரியான ஒரு மனம் திரும்புதலுடைய வாழ்க்கையை கடைசி வரை பயிற்சிவிக்க உங்களை ஒப்புக்கொடுங்க. Surrender yourself that you may habituate the right repentance till the end. எழுத்தின்படியான அந்த தண்ணீரில் மூழ்கின பொழுது ஒருவனுடைய குஷ்டரோகம் நீங்கினது போல எழுத்தின்படி கூட இந்த மாலை வேளையில கர்த்தர் உன்னை சுகமாக்க When விரும்புகிறார். a person immersed into the literal water, his leprosy was healed. Likewise, when you immerse yourself, the Lord is going to change your lives. இரண்டாவது, ஆன்மீகத்திலே உன்னை பின்பற்றி வருகிற எகிப்தின் வல்லமைகள் விழுந்து போன ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு துண்டிக்க விரும்புகிறார். Secondly, in your spiritual life, the spirit of Egypt which is following you, the Lord is going to cut it off. சீலோவாவின் தண்ணீரை அசட்டை பண்ணாதே. Don't despise the waters of Siloam. இந்த சத்தியத்தை நீ அசட்டை பண்ணாதே. Don't despise this truth. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று போய்விடாதே. You should not go without any worry about this great salvation. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ மனம் திரும்ப, நீ ரட்சிக்கப்பட இது ஒரு அனுக்கிரக காலம். Dear brother and sister, it is the right time that you may be saved. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close your eyes. என்றால் கொஞ்ச நேரம் நெடுமுழங்கால் போடுங்க. If possible, stand on your knees. கர்த்தர் நம்மோடு இடைபட விரும்புகிற The நேரம். Lord desires to deal with us. கர்த்தர் உன்னோடு தனிப்பட்ட விதத்திலே உன்னோடு இடைபட வாஞ்சிக்கிறார். The Lord desires to deal with you personally. இந்த சீலோவின் தண்ணீர் உன் வாழ்வை மாற்றும். This waters of Siloam will change your lives. இந்த சத்தியம் உன் வாழ்வை மாற்றும். This truth will change your life. சரியான மனம் திரும்புதலும் சரியான ஞானசானமும் ஒரு மனிதனுடைய ஆன்மீக பயணத்தில் உள்ள தடைகளை மாற்றுகிறது. Right repentance and right water baptism will change all the hindrance in the spiritual life. எல்லாரும் கண்களை மூடி சில நிமிடங்கள் முழங்கால் படியிடலாம். Everybody close your eyes and stand on your knees for some time. மனம் திரும்பின அந்த மகிமையான அந்த 7 அனுபவங்களும்
என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. All those who say, I need that 7 experiences being repented, lift up your right hand. இதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. No one is escaped for the same. நானு நீங்க அனுபவம் கூட குறைய ஊழியர் விசுவாசிகள் அல்ல, சாகிற வரைக்கும் இந்த 7 கரெக்டா இருந்தாதான் அவனுடைய பயணம் பூர்த்தி செய்யப்படுகிறது, பூர்ணமடைகிறது. If these 7 things are right till our death, only then our journey will be perfected. ஒரு 5 நிமிஷம் முழங்கால் போடுறதுல நம்ம கெட்டு போறது இல்ல. We are not going to be perished if we stand on our knees for 5 minutes. ஆனா இந்த 5 நிமிஷத்துல 2 காரியம் நடக்கணும்னு நான் விரும்புறேன். I desire 2 things must happen within this 5 minutes. ஒன்று, உன் சரீரத்துல போராடுகிற வியாதி பிசாசு அழிக்கப்படணும். Sickness and devil which is struggling in your body must be destroyed. உன் வாழ்க்கையில போராடுகிற அந்த விழுந்து போன சக்திக்கு இன்னைக்கு சாவு மணி அடிக்கணும். The fallen spirit which is struggling in your life must come to an end. இரண்டாவது, Second thing is, நீங்க இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள உன்னோடு போராடுகிற பாவத்துக்கு ஒரு முடிவு உண்டாகணும். before this meeting comes to an end, a sin which is fighting with you, you should bring an end to it. நான் சொன்ன இந்த 2 அனுபவம் வேணும்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்க. All those who can say, I need these 2 experiences, lift up your right hand. வியாதி, Sickness, பிசாசு, devil, மன போராட்டங்கள், things of the மன போராட்டங்கள், மன அழுத்தங்கள், battles and which is in our mind, பொல்லாத ஆவிகளுடைய பயங்கரமான செய்வினை தாக்குதல்கள், the witchcrafts, தடைகள், hindrances, எதிர்ப்புகள், rebukes, குழப்பங்கள், confusions. இதெல்லாம் நீங்கணும்னா கை வைத்து. If all these things has to be removed, just lift up your hands. இது ஃபர்ஸ்ட். This is first thing. இரண்டாவது, Second thing is, உன் வாழ்க்கையோடு ஊழியத்தோடு போராடுகிற பாவம் விழுந்து போன வல்லமை இன்னைக்கு துண்டாடப்பட வேண்டும். sin, the fallen spirit which is fighting with your life and your ministry must be completely cut off. பார்வோனின் வல்லமை அந்த செங்கடலில் அழிக்கப்பட்டது உண்மையானால் இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலே உன்னோடு போராடுகிற வல்லமை அழிக்கப்படுவது சத்தியம். Power of Pharaoh, if it is destroyed in that Red Sea, then it is true that power which is fighting with you will be completely destroyed today in the second meeting. ஒரு பார்வோனுடைய வல்லமை கூட தப்பி போகவில்லை. One power of Pharaoh didn't escape. ஒரு பிசாசு கூட, ஒரு செய்வினை தாக்குதல் கூட தப்பி போக கூடாது. இயேசுவின் நாமத்திலே இங்கேயே அது அழிக்கப்படுவதாக, இந்த மைதானத்திலே அந்த சக்தி தோற்று போக வேண்டும். One devil, one witchcraft should not be escaped in the name of Jesus. Now itself, here itself, that has to be destroyed in the name of Jesus. 5 நிமிடத்துக்குள்ள ஒரு பெரிய அசைவு, இங்கே நீ இருப்பாய், அங்கே தேவன் ஜெயிப்பார். Within 5 minutes, a Hallelujah. great shake, you will be here, but the Lord will take victory there. 5 நிமிஷம் பரிசு அந்த தேவனுடைய சக்திக்கு இடம் கொடுங்க. For 5 minutes, give room for the power of God. நீ உன்னால் முடிந்த அளவு கர்த்தரை துதித்துக் கொண்டே இரு. If as much as possible, just keep praising God. உன்னால் முடிந்த அளவு ஆவியில நிரம்பிக் கொண்டே இரு. As much as possible, get filled in the Spirit. உன்னால் முடிந்த அளவு தேவனோடு அந்நிய பாஷையில பேசிக் கொண்டே இரு. As much as possible, speak with God in unknown tongues. உன்னால் முடிந்த அளவு கைகளை உயர்த்து. As much as possible, lift up your hands. உன்னால் முடிந்த அளவு முழங்கால் போடு. As much as possible, stand on your knees. உன்னால் இயன்ற மட்டும் கர்த்தரை மகிமைப்படுத்து. As much as possible, glorify God. நீ சும்மா இரு, கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிற நாள். Be silent. It's a time that Lord will fight for you. எகிப்திய வல்லமையை அழித்தது உண்மையானால் உன்னோடு போராடின வல்லமையை அழிக்கப்படும். If it is true that the power of Egyptians has been destroyed, then the power which is fighting with you will be destroyed today. 400 வருட வல்லமைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்குவது தேவனுடைய சித்தமானால் உன் வாழ்விலே போராடுகிற வல்லமையை அழிப்பது தேவனுடைய சித்தம். If it is the will of God to destroy the power which was fighting for 400 years, then it is the will of God to destroy all the powers which is fighting with you today. ஆண்டவரே, இந்த சத்தியத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I surrender myself to the truth. ஆண்டவரே, வசனத்துக்கு என்னை சமர்ப்பிக்கிறேன். Lord, I yield myself to that word. ஆண்டவரே, இந்த தண்ணீர் சத்தியத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I surrender myself to the truth of waters. நான் சாகும் வரை இந்த மனம் திரும்புதலின் 7 அனுபவம் எனக்குள் இருக்க வேண்டும். Till I die, I need the experience of this repentance. நான் விசுவாசிக்கிறேன். I believe. உருவின பட்டயத்தோடு நம்முடைய மத்தியிலே ஒருவர் வந்திருக்கிறார். With a sword, one person has come in our midst. உன்னுடைய யுத்தங்கள் இனிமேல் ஜெயமாய் மாறும். Hereafter, all your battle will be changed as victory. பஹாலி அங்கர ஹதுனா மாங்கர பஹானி அரபானா ஓ ரபகதினா கதினா மானியா ரஹை சிமினா ரபானியா ரபகதினா ஹிரபங்கர பகதினா தினமானியா. நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்க போகிறேன். I am
going to trace the nations with you. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய I போகிறேன். am going to do great thing by you. சத்துருக்கள் வெட்கப்படும்படியாக, That all the enemies will put உன் to தலை shame. உயர்த்தப்படும்படியாக, That your head may be lifted up. என் கரம் உன்மேல் அமர்ந்திருக்கும். My hands will be upon you. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்தவனாய் வாழ விரும்பவில்லை, கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். Lord, I didn't desire to live as a Christian, but I desire to live in Christ. அந்த மனம் திரும்புதலின் 7 அனுபவமும் எனக்குள்ள அப்படியே பதிய வேண்டும். அதுதான் என் வாழ்வா இருக்கணும்னு சொல்றவங்க கைகளை வைத்துங்க. All those who can say that I need that 7 experience of repentance, that should be my life. Just lift up your hands. எனக்கு தெரியும். I know. இன்றைக்கு பார்வோனுடைய சக்தி அழிக்கப்படுகிற நாள். The power of Pharaoh is going to be destroyed today. உனக்கு அது புரிகிறதா? Can you understand it? உன் வாழ்விலே உன்னை அடிமைப்படுத்தின சக்தியை கர்த்தர் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறார். The Lord is surrendering the power which has made you as bond. நீ எதுக்கு பயந்து நடுங்கினாயோ? For what thing you have trembled and feared? எதுக்கு பயந்து ஓடினாயோ? For what thing you feared and fled away? அதே வல்லமை உன் கண்ணு முன்னால இன்றைக்கு அழிக்கப்பட போகிறது. That power is going to be destroyed by your own sight. ஹalleluya. கர்த்தர் ஜெயம் எடுக்கிற நாள். This is the day that the Lord is going to take victory. நீ துதித்துக் கொண்டே இரு. ஒரு பெரிய அற்புதமான வல்லமை வந்து கொண்டிருக்கிறது. Just keep praising. A great power is coming down. Hallelujah, hallelujah. Amen. ஆமென். உனக்கு முன்னால இருக்கிற ஒரு நிமிஷம், உங்களுக்கு முன்னால இருக்கிற பெரிய பர்வதங்களை பார்த்து திகைக்க வேண்டாம். You should not be astonished seeing the great mountain which is before you. உங்களுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிற ஒரு பெரிய சிலையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். Looking at a great statue which is standing before you. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். Oh great mountain, who art thou? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். Before Zerubbabel thou shalt become a plain. பெரிய சிலையை நீ எம்மாத்திரம். Oh great idol, how art இதோ thou? ஒரு கல் புரண்டு வருகிறது. A stone is rolling down. உனக்கு முன்பாக இருந்த அந்த விக்கிரக வல்லமை அப்படியே நொறுங்கி சாம்பலாக. All the idol power will be completely broken and become ashes. இதரபகத்துடபானியா. Hallelujah, hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? உங்களோடு போராடின வல்லமையை கர்த்தர் அழித்துக் கொண்டிருப்பதை. The power which is fighting with you, the Lord is destroying it. அவங்க மட்டும் கைகளை உயர்த்தி கர்த்தரை துதியுங்க. All those who can say in this man, lift up your hands and praise God. கர்த்தர் உனக்கு இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை தர போகிறார். The Lord is going to give you an anointing. எந்த இடத்துல நீ மிரண்டாயோ தடுமாறினாயோ அந்த இடத்திலேயே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி உன் தலையை தேவன் உயர்த்த முடியும், உயர்த்த போகிறார். Where you slipped, where you trembled, in that place the Lord is going to lift you up. He is going to do it. ஒரு காலத்திலே தடுமாறின பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. Paul, who slipped once, he says, I can do all things through Jesus Christ who strengtheneth me. Amen, amen, amen. Oh, Rabakatida Bakatida Tidamania. Hikarabakatida Balakatida Mania. Oh, Rabakatida Bakatida Tidamania. Hallelujah, hallelujah, hallelujah. Recta da Maushada Balankina Tidamania. நம்முடைய மத்தியிலே
அதர்சனமான தேவன் வந்திருக்கிறார். A Lord is come in our midst. அவருடைய கரத்திலே பல கிரீடங்களை நான் காண்கிறேன். Invisible God has come into our midst. I can see many crowns in his hands. அவர் அநேகருடைய தலையிலே கிரீடங்களை வைப்பதை நான் காண்கிறேன். I see he is laying crowns upon many heads. நீ ஜெயிப்பாய். You will take victory. உன்னை ராஜாவாய் மாற்றுகிறார். He is changing you as king. உன்னை ஜெயாலியாய் மாற்றுகிறார். He is making you as overcomer. இதோ உனக்கு கிரீடம் சூட்டுகிறார். He is giving you crowns. ராக்கபெலா ஹச்சி சம்தஹானி அரபானா. Hallelujah, hallelujah. Oh, rabakatida balakatida banya. ஒரு நிறைவான வல்லமை வந்து கொண்டிருக்கிறது. A fullness of power is coming down. எல்லா குறைவுகளும் ஒளிந்து போய் கொண்டிருக்கிறது. All the decrees will be removed. Hallelujah. Raikemena balabaria. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் வாஞ்சையே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் வாஞ்சையே. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் வாஞ்சையே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் வாஞ்சையே. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகும். ஆமென். கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது ஆமென் குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஓ கிறிஸ்துவின் நிறைவு வந்திடும் போது குறைவானதெல்லாம் போகுமே. கிறிஸ்துவின் நிறைவு ஆமென். ஹalleluya hallelujah. 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 ஒரு பருந்து ஒரு புறாவை தாக்கினது. அந்த புறா தட்டு தடுமாறி பறந்து விழுந்து ஒரு மன்னனுடைய கையில் போய் விழுந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த பருந்து போய் அந்த மன்னனுக்கு முன்னாக நின்றது. இது நான் தாக்கின புறா, எனக்கு இதை கொடு, எனக்கு உணவாக நான் இதை அடித்திருக்கிறேன், எனக்கு வேண்டும் என்று சொன்னது. அந்த சிபி சக்கரவர்த்தி சொன்னான், உனக்கு என்ன தேவை? எனக்கு இவ்வளவு மாம்சம் தேவை, இதோ நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அப்படியே தொடையிலிருந்து அந்த புறாவுக்கு இடையான கரியை வெட்டி கொடுத்து அனுப்பிவிட்டார். அருமையான ஒரு சின்ன சம்பவம் பிரியமானவர்களே. உலகத்தில் இப்படி ஒரு கதை. ஆனால் இயேசு கிறிஸ்து பிசாசு தாக்கின உன்னை அடைக்கலமாக நீ ஓடி வந்தபடினால் தன்னையே கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டார். ஆமென். அந்த இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக ரத்தம் சிந்தினவர். உன்னை இந்த பாவ போராட்டத்தில் விட்டு விடுவாரா? இந்த வியாதியின் பிடியிலே விட்டு விடுவாரா? இந்த பிசாசின் போராட்டத்தில் விட்டு விடுவாரா? நிச்சயம் இல்லை. உனக்கு ஜெயம்தான். ஹல்லேலூயா. தன் ஜீவனை கொடுத்தவர், பிசாசின் தலையை நசுக்கினவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை நடுங்க வைத்தவர், இதோ உயிர் தெழுந்தவராய் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்.
ஆமென். எத்தனை பேருக்கு ஜெயிப்போம் என்கிற நிச்சயம் வந்திருக்கிறது? எத்தனை பேருக்கு ஜெயிப்போம் என்கிற பூர்ண நிச்சயம் வந்து விட்டது? அல்லேலூயா. தோல்த்து துவண்டு போய் விழுந்து தடுமாறி பலனில்லாமல் போக மட்டும் அழுது, பிள்ளைகளால் துரத்தப்பட்டு, சத்துருவிலால் மாவனால் விரட்டப்பட்டு, பல நிர்கதியான சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு கிடந்த ஒரு மனிதன் சொல்லுகிறான் கடைசியாக, உம்மாலே நான் பராக்கிரமம் செய்வேன். ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் கிடைத்திருக்கிறது? முழங்காலில் நில்லுங்கள். இப்பொழுது கூட்டம் முடிய போகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை பெற்று ஒரு நிச்சயத்தோடு, பாவத்தை நான் ஜெயிப்பேன், உலகத்தை ஜெயிப்பேன், பிசாசை ஜெயிப்பேன், எந்த வல்லமையை நான் தாண்டி போவேன் என்கிற நிச்சயத்தோடு இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் போக வேண்டும். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார், நான் ஜெயிப்பேன் என்று சொல்லுங்கள். வாயை திறந்து அறிக்கையிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எகிப்தின் வல்லமையை கர்த்தர் அழித்தார். ஆமென். சத்துருவின் சதிகளை முறியடித்தார். ஆமென். நான் மதிலை தாண்டுவேன்.